மத்தாக்களை எல்லாம் காணலே. சரி, மெசேஜ் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரைட். இன்றைக்கு நாங்கள் நேற்றைய வகுப்பில் வந்துட்டு டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டம் பார்த்தோம். அதில் ஒரு அறிமுக பின்னணி பார்த்திருந்தோம். அதோட நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இதில் சில டொனமுறை வந்துட்டு அரசியலமைப்பு திருத்தம் வந்துக்கிட்டு கொண்டு வரப்பட்டமைக்கான சில முக்கியமான காரண விடயங்கள் பார்த்தோம். என்ன சரியா விளங்குதா? ரைட். அப்போ அதில் காரண விடயங்கள் பார்த்திருந்தோம். வெளியின விலங்கு தானே இல்லவா? ரைட், ஓகே. சரி. அப்போ அதில் டொனமூர் அரசியலமைப்பு திட்டம் ரைட். டொனமூர் அரசியல் அமைப்பு திட்டம் வந்துட்டு ஏன் கொண்டு வரப்பட்ட என்ன நோக்க மண்டத்தை நாங்கள் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். அதன் அடிப்படையில் டொனமூர் அரசியல் திட்டம் வந்துக்கிட்டு ஒரு சில வந்துக்கிட்டு தேசிய காங்கிரஸின் கோரிக்கையின் விளைவாக சில காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் விளைவாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் டொனமூர் வந்துட்டு அரசியல் அமைப்பு வந்துட்டு நாங்கள் இதில் எப்படி என்றால் ஒரு சில விடயங்கள் சொல்லப்படுது வந்துட்டு இந்த புதிய அரசியல் திட்டம் கூடி 1926 தேசிய அரசு காங்கிரஸ் வச்ச முன் முன் சில முன்கோரிக்கைகள் அது அதோட சேர்ந்து இதை நாங்கள் மறுபரிசீலனை செய்யணுமன்றதுக்காக பிரித்தானியாவிலிருந்து ஒரு குழு ஒன்று இலங்கைக்கு வந்ததுனே. அந்த குழு வந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 34 கூட்டங்களையும் 141 சான்றுகளை மேற்கொண்டாங்க. அது வந்துட்டு டொனமூர் பிரபு என்ற அவரை தலைமையில இந்த குழு எங்களோட நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சு இந்த கோரிக்கைகள் முன்வைச்சது. இதன் அடிப்படையில தான் 1931 இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் இந்த திருத்தம் உருவாக்கப்பட்டதாக சொல்லலாம். அப்ப இந்த அடிப்படையாக நாங்க ஒரு டொனமுறை பத்தி கேட்டா அதுல அறிமுகம் என்ற விஷயத்த நாங்க பூரணமாக கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த அறிமுகம் என்ற விஷயத்த நாங்க கொடுக்கணும். இப்ப நாங்க பார்ப்போம், இந்த டொனமுறை அரசியல் திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான சில பின்னணி காரணங்கள் சொல்றாங்க. இப்ப நாங்க இவ்வளவு நேற்றெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டம் ஒரு அறிமுகம், அதாவது இதை வந்துட்டு உருவாக்குறதுக்கான முதலாவது அடிப்படை விஷயம் என்று சொன்னாங்க. அந்த விடயங்களின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அது ஒரு அறிமுகத்தின் பின்னணியில இருந்து நாங்க தொடரான விஷயத்த பார்த்தோம். இப்ப சொல்றாங்க இப்ப ஏண்டா டொனமூர் அரசியல் அமைப்பு திட்டத்தின் சில பின்னணி காரணங்கள் ஏண்டா, அதாவது இதை உருவாக்குறதுக்கான சில கோல் பொருட்களை இருந்து நாங்க பார்த்து வரணும். அப்ப அதுல இருந்து என்னென்ன காரணங்கள் அடிப்படையில என்று சொன்னா முதலாவது சொல்லலாம் நாங்க மனிங் டிவைன்சரில் காணப்பட்ட குறைபாடு. இது நாங்க பேசிக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்படி மனிங் டிவைன்சர் வந்துட்டு இதுக்கு முதல் இருந்த ஒரு யாப்பு முறை என்ன. அப்ப இதுல இருந்த குறைபாடின் காரணமாக டொனமூர் அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது என்று நாங்க முதலாவதான விடயத்தை நாங்க கொடுக்கலாம். அதே மாதிரி சொல்லலும் 1919 உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரசின் கோரிக்கை. அப்ப இந்த தேசிய காங்கிரஸ் கோரிக்கை நாங்க ஆரம்பத்தில இருந்து பார்த்துட்டு வரோம். இப்போ தேசிய காங்கிரஸ் வந்து 1926 வந்துகிட்டு அவங்க 1919 உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸ் கோரிக்கை அவங்க முன்வச்சாங்க. எப்பண்டா 1926 சொன்னோம். அப்ப அந்த கோரிக்கைகளும் இதுல முன்னெடுக்கப்பட்டது. இது ஏன் நாங்க இதன் இந்த கொண்டு வரப்படுவதற்கு பின்னணி காரணம் வந்து தனிப்பட நாங்க பார்க்கணும்டா ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு டொனமுறை யாப்பு கொண்டு வரப்பட்டமைக்கான ஒரு அறிமுக பின்னணி என்று சொல்லக்குள்ள அதுல முக்கியமான விடயங்கள்ல நாங்க ஆரம்பத்தில இருந்து அடிப்படையாக பார்க்கறது அந்த அறிமுகம். அப்ப பேசிக்ல இருந்து நாங்க முழுமையா ஒரு ஆப் இப்படி உருவாக்கப்பட்டது. இது வந்துட்டு சில காரணங்கள், அந்த முக்கியத்துவமான பின்னணி காரணங்கள் என்று சொல்லக்குள்ள அது நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க சொல்லுவோமே ஒரு ஒரு யாப்போ இல்ல ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு முக்கியத்துவம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு அரசியல் கட்சியை பத்தி படிக்க மாட்டோம். அந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டதுக்கான ஒரு பின்னணி என்ன பின்னணி முக்கியத்துவமான காரணம் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த அரசியல் கட்சி வந்துட்டு உருவாக்கப்பட்ட
காரணி என்று சொல்லக்கூடாது. அறிமுகமாக பேசிக்கில இருந்து நாங்க சொல்லிட்டு வர்றது. சொல்லிட்டு வந்து மேலதிகமாக சொல்லக்குள்ளதான் அந்த முக்கியத்துவமான ஒரு சில காரணிகள் இதுக்கு இன்னும் சில முக்கியத்துவமான அதுக்கு தான் அந்த முக்கியத்துவமான காரணி கொடுக்க. அப்ப அதால தான் இங்க நாங்க அந்த முக்கியத்துவமான சில பின்னணி காரணி கொடுத்திருந்தோம். இது ஏன் கட்டாயம் நிறுவப்படணும் என்றதுக்காக தான் இந்த காரணிகளை சொல்றாங்க. அதே போல பிரித்தானியா ஆட்சியில் இருந்த தொழிற்கட்சிகளின் கொள்கை. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்துகிட்டு சில தொழிற்கட்சிகள் இருந்துச்சு. அப்ப இந்த தொழிற்கட்சிகள் வந்துட்டு அங்கே இருந்து என்ன செஞ்சாங்கன்னா நிறைய ப்ரெஷர் பண்ணினாங்க. ஒரு ஆட்சியை நாங்க வழங்கணும்னா அது முறையான ஒரு ஆட்சி அறிக்கணும். எப்படி முறையாண்டா மக்கள் விரும்புறது, அதாவது ஒரு பிரதிநிதித்துவ ஆட்சி. அதாவது ஒரு உதாரணமா ஒரு சட்டசபையோ இல்ல ஒரு அரசாங்க சபையோ இருந்தா அதனூடாக மக்கள்ல கோரிக்கை முன்வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக இருக்கும். அப்ப இது யாருக்கு நலனான கருத்து இருக்குமெண்டா தொழிற்சங்கங்கள். இப்ப தொழிற்சங்கங்கள் வந்துட்டு மக்கள் நலனான சில தொழிற்கட்சிகள் வந்துகிட்டு தொழிற்சங்கம் எல்லாம் மக்கள் நலனானது என்ன. அப்ப மக்களின் ஆதரவை கொண்டது அந்த தொழிற்கட்சிகள் தொழிற்சங்கங்கள். அப்ப மக்களுக்காக செயற்படுவது. எங்கட நாட்டிலேயும் என்னன்னா இந்த பிரித்தானிய ஆட்சியில தொழிற்கட்சிகள கொள்கைகள் வந்துகிட்டு முக்கியத்துவம் காட்டியிருந்தாங்க. அப்ப அவங்களோட கொள்கை என்னன்னா மக்களுடைய அந்த ஆட்சி செயற்பாடு எந்த வகையில் அமையணும் என்றதுக்காக அந்த கொள்கையில் முக்கியத்துவம் இருந்தது. அதே போல இலங்கையின் வளர்ச்சியற்ற பொருளாதார நிலை. அப்ப ஒரு நாடு வளர்ச்சி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் வந்துகிட்டு இதுவரைக்கும் இருந்த யாப்புகளை அந்த அளவுக்கு ஒரு முன்னிலை அடையல. இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த கோல்புருக் அரசியல் அமைப்பு, கோல்புருக்ல வந்துகிட்டு நாங்க சொன்னோம் எப்படின்னா ஒரு அரசியல் அமைப்பு திட்டம், கோல்புருக் அரசியல் அமைப்பு திட்டம் வாரதுக்கு காரணமாக நாங்க பேசிக்கா பார்த்தது வந்துகிட்டு வரவு விட செலவு அதிகமா இருந்தது, நிர்வாக நடவடிக்கைகள் வந்து சரியில்லாம இருந்தது என்று நாங்க பார்த்திருந்தோம் இது உருவாக்கப்படுறதுக்கான காரணத்துல. அப்ப ஏனென்றா இந்த கோல்புருக் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன, அதாவது பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் தான் நாங்க எதிர்பார்த்து முதல்ல என்ன செஞ்சாங்க உருவாக்கினாங்க. ஆனா இந்த கோல்புருக்ல வந்துட்டு பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்பப்பட்டாலும் தொடர்ந்து வந்த சில அரசியல் அமைப்பின் பிரகாரம் சட்டசபை ஆட்சி நிர்வாகத்தின் பிரகாரம் இந்த பொருளாதார நிலை என்ன செய்யல, அதிகரிச்சு கொண்டு போகல. அப்ப என்ன பொருளாதார நிலை கூடி குறைஞ்சு மந்தமான ஒரு நிலையில குறையிற அப்படி ஒரு நிலைப்பாடு இந்த இடத்துல இருந்து. அதால தான் இலங்கையில் வளர்ச்சியற்ற பொருளாதார நிலை. அப்ப இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி என்ற விஷயம் குறைவாக இருந்தது. அப்ப இதையும் நாங்க முக்கியத்துவப்படுத்தலாம். சரியா? அதே போல அடுத்த விஷயத்தை பாருங்க, தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சி. அப்ப தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சி வந்துட்டு இங்க முக்கியத்துவமாக இருந்துச்சு. அப்ப தொழிலாளர் வர்க்கம் வந்துகிட்டு எப்படின்னா நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம் என்ன, அங்க ஒரு மணிங் டிவைசர் தற்காலிக இதுகளை எல்லாம் வந்துட்டு முக்கியத்துவமாக தொழிலாளர்களும் கல்வி கற்றோரும் என்னன்னாங்க நாங்க வாக்குரிமையாக இருந்தாலும் தான். அடுத்தது எங்கட நாட்டு மக்கள் அரசியல்ல முன்வாங்கணுமாக இருந்தாலும் இந்த தொழிற்கட்சிகள்ல அது தொழில் வர்க்கத்தினரையும் அதே போல படித்தவர்கள முக்கியத்துவம் இருந்தது. அப்ப அதன் அடிப்படையில தான் என்ன செஞ்சாங்க, அந்த தேர்தல் என்ற விஷயத்த ஒரு மட்டுப்படுத்த வாக்குரிமை என்ற விஷயமும் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதன் விளைவாகத்தான் இங்கேயும் என்ன நடக்குதுண்டா, அதுல முக்கியமாக இங்கே சொல்ற விஷயம் தொழில் வர்க்கத்தின் எழுச்சி. அப்ப தொழில் வர்க்கம் என்ன செய்யுதுண்டா படிப்படிப்படியாக கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வந்தது. அப்ப வளர்ச்சி அடைந்து வந்தா இந்த பொருளாதார நிலைமை என்ன செய்யணும், வளர்ச்சி கொள்ளணும். அப்ப ஏன் பொருளாதார நிலைமை வளர்ச்சி கொள்ளலையென்றா தொழிற்கட்சி தொழில் வர்க்கம் இருந்தாலும் கூட எங்களோட நாட்டினுடைய நிர்வாகம் சரியில்லாம இருந்தது. அப்ப இதுக்கு முதல் இருந்த மணிங்ல என்ன தற்காலிக மணிங் முடிஞ்சு மைனிங் டிவைசர் இதுல வந்துகிட்டு ஏன் நம்ம அந்த பொருளாதாரம் தொடர்ந்து சரியா சீரில்லாம இருந்த காரணம் என்னன்னா நிர்வாகம் சரியில்லை. அப்ப நிர்வாகம் பண்ணக்குள்ள ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு உதாரணமாக ஒரு நிர்வாகம் என்று சொல்லக்குள்ள இப்ப எங்கட நாட்டு ஜனாதிபதி எப்படி இருக்கார் அது மாதிரி தான் ஜனாதிபதி என்ற ஒரு தலைவர் என்ற ஒரு கட்ஸா இருக்கணும். அப்ப இங்க வந்துட்டு ஜனாதிபதி தலைவருக்கு அதிகாரம் குறைக்கப்பட்டிருந்தது, அவர் எதில தலையிடணும் என்று சொல்லப்பட்டது. அப்படி ஒவ்வொரு அரசு திட்டத்துக்கும் மாற்றங்களை கொண்டு வந்ததால சரியான நிர்வாக நடவடிக்கை இங்க இல்லாம இருந்துச்சு. அப்ப இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டு இதனால தொழில் வர்க்கங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இங்க முன்னேற்றத்துக்குரிய சரியான நிர்வாக அரசியல் இல்லை. அப்ப அதே மாதிரி 1917 ரஷ்யாவில் ஏற்பட்ட கம்யூனிஸ்ட புரட்சி. அப்ப இந்த கம்யூனிஸ்ட புரட்சி வந்துட்டு 1917 இடம்பெறுது. இது வந்துட்டு கம்யூனிஸ்ட புரட்சி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கம்யூனிஸ்ட புரட்சி என்ன பாப்போம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க.
சொல்லுங்க. கம்யூனிச புரட்சி. பாப்போம். கம்யூனிச புரட்சி என்ற முதலாளிகளோட மேலோங்கிய தன்மையை குறைக்கிற. நிஷா சொல்லுங்க, என்ன கம்யூனிசம் என்ன? ம், பாப்போம். ஆறு சொல்றாங்கன்னு பாப்போம். நீங்க இவ்வளவு நாளும் படிச்சு தான் நினைப்பீங்க. கம்யூனிசம் என்னன்னு தெரியாதா? என்ன மறந்துட்டு இதுக்குள்ள அவ எப்படி எக்ஸாம் செஞ்சுவீங்க? செய்யணும் சொல்லுங்க அப்போ, கம்யூனிசம் என்னன்னு. ம், தெரியாதா? சரி. நாடுகளுக்கு இடையில ஏற்படுற யுத்தம். எப்படி சொல்லுங்க எப்படி? நீங்க சொன்ன கேட்கல. நாடுகள் ரைட். நான் கம்யூனிஸ்ட புரட்சி என்று கேட்டேன், அதுக்கு தெரியாது. ரைட். ஓ சொல்லுங்க, நாடுகளுக்கு விலங்குகள் எப்படி? இடையில ஏற்படுற நாடுகளுக்கு ரைட். இடையில இப்ப ஏற்படுற சொல்லுங்க யுத்தம். அப்போ. இல்ல, கம்யூனிசம் முதல்ல என்ன? சம உடைமை அதாவது அதுக்குள்ள என்ன? இருக்கு. முதலாளியும் தொழிலாளியும் சமம் என்று சொல்ற அப்படி வார. ரைட். என்னது என்ன சொல்லுங்க எப்படி? வேற ஆள் சொல்லி என்ன சொன்னீங்க? அந்த முதலாளிகள் மேலோங்கி இருக்கிற அந்த தன்மை ரைட். குறைச்சி. இன்னும் விலங்கல உத்தரவு. ரைட். முன்னாடி பாருங்க. கம்யூனிசம்டா முதலாளித்துவம், சரியா? அதுக்கு வேற என்ன சொல்லலாம்டா? இல்ல, முதலாளித்துவம், கம்யூனிசம், கூடுதலை ரெண்டு தான் சொல்லலும். அடுத்தது மார்க்சிசத்துக்கு சரியா சோசலிசம், மார்க்சிசம், சம உடைமைவாதம். நீங்க இதுகளை கொஞ்சம் அந்த அவடத்த பேர்கள் பக்கத்துல எழுதி வைங்க. ஏற்கனவே நாங்க பார்த்த விஷயங்கள் தான். முதலாளித்துவத்துக்கு வந்துட்டு கம்யூனிசம் வரும். இன்னும் ஒன்று இருக்கு என்னன்னா, ஆஹ் வர்க்க இல்ல, சரி, அதை சொல்லலாம். வர்க்க நலம் பேணும் அரசுன்னு சொல்லுவாங்க. அதை வர்க்க நலம்ன்றா ரெண்டு வர்க்கங்களுக்கு இடையிலான அந்த நலன்களை பேணும் அரசுன்னு சொல்ற. ஆனா இதுல இன்னும் சரியான பேர் வந்துட்டு முதலாளித்துவம் என்று சொல்றதுதான். சரியா? முதலாளித்துவ அரசு நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதலாளித்துவ அரசு, முதலாளித்துவ வர்க்கம் எல்லாம் சொல்லுவோம். முதலாளித்துவ வர்க்க அரசுன்னு சொல்லலாம், முதலாளித்துவம்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு இந்த கம்யூனிசம் என்று சொல்ல. கம்யூனிசம். கம்யூனிசம்ண்டா வர்க்க ரெண்டு வர்க்கங்களுக்கு இடையிலான நலன் பேணும் அரசு, இல்லாட்டி ரெண்டு வர்க்கங்களுக்கு இடையிலான ஒரு அரசு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நலன் என்று சொல்லக்குள்ள ஒன்று எந்த ரெண்டு வர்க்கங்களுக்குள்ள எந்த எதிர் நலனை பேணுவது. இதுல கூடுதல்ல வந்துட்டு முதலாளி வந்துட்டு தொழிலாளியை அடக்குன்ற போது அந்த இடத்துல
தொழிலாளியின் என்ன செய்யற தொழிலாளிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை தான் இது. அதுக்காக என்ன செய்வாங்கண்டா கூடுதலா கம்யூனிசம் இரண்டு வர்க்கங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு அரசு. அதுல வந்துட்டு கொமானா வந்து சொல்லக்குள்ள முதலாளித்துவம் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தொழிலாளியை புறக்கணிப்பாங்க. அதாலதான் இந்த அரசுக்கு முதலாளித்துவ அரசுன்னு சொல்லுவாங்க. கம்யூனிசம் என்று சொல்லக்குள்ள அதே பேர் தான் அது. ஆனா இங்க ரெண்டு வர்க்க நலன் பேணும் அரசுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வர்க்கத்துல நலனையும் பேணக்கூடிய அரசுன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல வழங்கணும் வர்க்க அதாவது வர்க்க நலன் பேணும் அரசண்டா அது சம உடைமைவாதத்துக்கு வருது. சரியா? வர்க்க நலன் இல்ல, இரண்டு வர்க்கங்களுக்கு இடையில் என்று சொல்லலாம். என்ன பிரச்சனைனா இந்த முதலாளித்துவம் சம உடைமைவாதம் கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டிருக்கும். எப்படி என்றா முதலாளித்துவத்தில் இருந்தால் இந்த மார்க்சிசவாதம் சம உடைமைவாதம் வந்து, அதனால முதலாளித்துவ அரசுல வந்துகிட்டு கிளையணும் அதை அழிக்கணும் பண்றதுக்கு இந்த மார்க்சிசவாதம் என்னண்டா இந்த இரண்டு வர்க்கங்களுக்கு இடையிலான நலன் பேணும் ஒரு அரசாக மாறியது. அதனாலதான் வர்க்க நலன் பேணும் அரசுன்னு சொல்லுவாங்க அதை. அப்ப அது வந்துட்டு சம உடைமைவாதத்துக்கு அது வரும். சரியா? ஆனா நீங்க இப்போ இருந்து விளங்கிக்கணும், முதலாளித்துவ அரசுண்டா கம்யூனிசம் என்றதை வழங்க. கம்யூனிசம் என்றா இந்த முதலாளித்துவ அரசுக்கு இன்னொரு பேர். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி முதலாளித்துவ வர்க்க அரசு, முதலாளித்துவ வர்க்கம் அரசு, வர்க்க அரசுன்னு சொன்னாலும் சரியா? சரியா? அப்ப இனி நீங்க குழம்பிக்க போட. அப்ப கம்யூனிசம் என்ற இடத்தையும் அது வந்தா, கம்யூனிஸ்ட புரட்சி என்று வந்தா அது வந்துட்டு முதலாளித்துவ புரட்சி விளங்கிக்கணும். சரியா? சரி. அப்ப எப்படி அந்த முதலாளித்துவ புரட்சி என்ற விஷயம் இங்க வருதுண்டா, இப்ப கிளியர் தானே உங்களுக்கு? சரியா? கிளியர் தானே? ரைட். இப்ப பாருங்க, இதுல 1917 ரஷ்யாவில் ஏற்பட்ட கம்யூனிஸ்ட புரட்சி, இந்த முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு புரட்சி ஒன்று 1917 ரஷ்யாவில் ஏற்படுது. இந்த கம்யூனிஸ்ட புரட்சி வந்துகிட்டு யாரால இடம்பெறுதுண்டா தொழிலாளர் வர்க்கத்தால இடம்பெறுது இந்த புரட்சி. இதுக்கு சில சம உடைமைவாதிகள், அதாவது சமதர்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய சில சம உடைமைவாத அறிஞர்கள் ஊடாக இந்த செயற்பாடு நடந்ததாக சொல்லப்படுது. அவங்க இவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா சில ஹெல்ப்களை பண்ணி இதன் பிற்பாடு ரஷ்யாவில இந்த சமூடமைவாதம் மார்க்சிசவாதம் பின்பற்றப்பட்டதாக அரசு தோன்றியதாக சொல்றாங்க. அப்ப என்ன காரணம்னா அந்த ஆரம்ப காலத்துல இந்த புரட்சியும் இதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்ப ஏன் இந்த கம்யூனிஸ்ட் புரட்சி வந்துகிட்டு பொதுவாக இந்த முதலாளித்துவ சக்தி என்றது எல்லா இடத்துலயும் மிதிக்க கூடாது, அதை இல்லாதொழிச்சு இதுக்கு எதிரான இந்த தாராண்மைவாத கொள்கை என்று சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம் இந்த அரசு, அந்த கொள்கையான அந்த அரசை கொண்டு வரணும் தான் கூடுதலாக இதுல எட்டப்பட்டது. அப்ப இதுல நாங்க பார்க்கலாம், இந்த பிரித்தானியர்கள்ல நாங்க ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு வரோமேனே, அவங்களோட பேசிக் கொள்கை வந்துகிட்டு அவங்களோட பிரித்தானிய அரசுல இந்த கொள்கையில ஆட்சியில உள்ள ஒன்றுதான் இந்த தாராண்மைவாதம். அப்ப அதை இங்க கொண்டு வரதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க, செயற்பட்டுதான். அதுல இதுவும் ஒரு காரணமாக, இந்த புரட்சியும் ஒரு காரணமாக இருந்தது. அதே போல பாருங்க இந்திய சுதந்திர போராட்டத்தின் தாக்கம். அப்ப இந்தியாவில வந்துகிட்டு அந்த நேரங்கள்ல எங்கட நாடு சுதந்திரம் அடைஞ்ச 48, அவங்கட நாடு 47, அங்க கடுமையான ஒரு சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அந்த நேரங்கள்ல. அப்ப அதுவும் ஒரு தாக்கத்தை செலுத்தியது. அதே போல இலங்கையில் வெளிநாடுகளில் கொண்டிருந்த அதிகரித்த கடன் தொகை, அப்ப எங்கட இலங்கை வெளிநாடுகள்ல கொண்டிருந்த அதிகரித்த கடன் தொகை. அப்ப இந்த ஆங்கிலேயர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பெருந்தோட்ட பயிர் வந்துகிட்டு அதிகமாக விளைச்சலை கொண்டு வந்திருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தின் பிற்பாடு நாங்க வரலாறுகள்ல வந்துட்டு, நீங்க இப்ப வரலாறு படிக்க மாணவர்களே பொதுவா வரலாறுகளை நாங்க பார்க்க போனோம்னா எங்களோட நாட்டிலே பெருந்தோட்ட பயிர்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டு சில சில பயிர்களால சில நஷ்டங்கள் ஏற்பட்டதாக நாங்க வரலாறுகளை பார்த்தோம். அதுல சில பயிர்கள் வந்துகிட்டு சில நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டது. அதாவது உதாரணமாக கோப்பி போன்ற பயிர் பங்கசு நோய்களால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் சிதைவடைந்ததை வரலாறுகளை பார்க்கும். அப்ப இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு எங்கட பொலிட்டிக்கலுக்கு தேவையில்லை, இது வரலாறுல நான் ஹிஸ்டரி எண்ணத்துல சொல்றேன். அப்ப அதெல்லாம் பாதிக்கப்பட்டதுதான் இவங்களுக்கு அந்த பொருளாதாரத்துல மந்த நிலையை கொண்டு வந்தது. அப்ப அதால இலங்கையில அதிகமாக வெளிநாடுகள்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இது ஒரு முக்கியமானது. அப்ப இந்த விடயங்களின் அடிப்படையில தான் இந்த டொனமூர் வந்துகிட்டு யாப்பு முக்கியத்துவமாக கொண்டு வரத்துக்குரிய பின்னணி காரணமாக சொல்லப்படுது. சரியா? அப்ப இந்த அடிப்படையில், இந்த விஷயங்கள் அடிப்படையில் நீங்க விளங்கினீங்கன்னா சரி. சரியா? அடுத்தது பாருங்க, இதுல டொனமூர் குழுவினர் இவ்வரசியல் யாப்பை வழங்குவதில் இலங்கையில் எதிர்நோக்கிய பிரச்சனைகள். அப்ப இந்த டொனமூர் குழு வந்துட்டு இந்த எங்கட நாட்டுக்கு இந்த அரசியல் யாப்பை கொண்டு வரணும்டா இதுல முதலாவது விஷயம் நல்லா விளங்கணும், இந்த
சர்வசன வாக்குரிமை. இப்ப இந்த சர்வசன வாக்குரிமை என்ற விஷயத்தை எங்க நாட்டுக்கு கொண்டு வந்தா இது எப்படி சிஸ்டத்தை கொண்டு போற? இப்ப நான் ஏற்கனவே நேற்றும் யாரோ கேட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணினேன். இப்ப சர்வசன வாக்குரிமை என்பது பொதுவா ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்க மக்களும் வாக்களிக்கலாம். ஆனா ஒரு வயதிலே கொடுப்பாங்க. அந்த வயதிலேக்குரியவர்கள் ஆண்கள் பெண்கள் இது பாராளும் வாக்களிக்கலாம். ஆனா இங்க என்ன விஷயம் என்றா இந்த சர்வசன வாக்குரிமையை அளிக்கின்ற போது இங்க சில ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது சில முக்கியத்துவமான விடயங்களை பார்க்கணும். அப்ப எப்படி இதை வாக்களிக்கணும்னா முதலாவது இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை கொண்டு வரணும். அப்ப இந்த பிரதேச வாரி என்று சொல்லக்குள்ள உதாரணமாக நாங்க இப்போ உதாரணமாக அந்த நேரங்கள்ல வந்துட்டு 9 மாகாணங்கள் நாங்க கடைசியா வந்துகிட்டு தற்காலிக மெனிங்கில இருந்து பார்த்துட்டு வரோம். தற்காலிக மெனிங்குக்கு முதலிருந்தே வந்துட்டு குறுமக்களத்தில இருந்தே மாகாணங்கள் 9 ஆக்கப்பட்டதான் சொல்லப்படுது. அதுக்கு சரியான ஆதாரங்களா சரியா சொல்லப்படல. நோட்ஸ் அடிப்படையில சில இதுகள் அடிப்படையில 9 மாகாணங்கள் திரும்ப பிரிக்கப்பட்டதா சொல்லப்பட்டு. அப்ப இந்த 9 மாகாணங்கள் ரீதியாக சரி எங்கட நாட்டில உள்ள 9 மாகாணங்கள் ரீதியாக இதனூடாக டொனமூர்ல வந்துட்டு 9 மாகாணங்கள் வந்துகிட்டு பூரணமாக ஒரு மாகாணமாக பிரிக்கப்படணும். எப்படி பிரிக்கப்படணும்டா அது பிரதேச வாரி என்று சொல்ல பிரதேச அழகா பிரிக்கப்படணும். இப்ப இந்த 9 மாகாணம் மட்டும் இருந்து வேலை. இந்த 9 மாகாணத்துக்குள்ளேயும் 9 மாகாணத்துக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த 9ஐயும் அதுக்குள்ள இருக்கிற பிரதேசங்கள் ரீதியா பிரிச்சு வரணும். உதாரணமாக எங்கட கிழக்கு எடுத்துக்கிட்டா கிழக்கில என்னென்ன கிழக்கு எடுத்துக்கிட்டா என்னென்ன பிரதேசங்கள் அதுல உள்வாங்கப்படலாம், என்னென்ன பிரதேசங்களை கொடுக்கலாம். இப்ப மேல் மாகாணம்னா மேல் மாகாணத்துக்கு என்னென்ன கொடுக்கலாம். அப்ப அந்த பிரதேசங்கள் என்ன இருக்கோ அந்த பிரதேசங்கள் அடிப்படையில பிரதேச வாரியை கொண்டு வந்தாங்க. உதாரணமாக கிழக்கு 9 மாகாணங்களை நாங்க கொண்டு போவோமே, 9 மாகாணம் வருதாமண்டா இந்த 9 மாகாணத்திலே கூடுதலான பிரதேசங்கள்ல வாழுவ மக்கள் எங்க இருப்பாங்கன்னு பார்த்து வாரு. இப்ப கூடுதலா நாங்க பாக்கணும்னா மேல் மாகாணத்தை தான் சொல்லலாம். என்ன அப்ப மேல் மாகாணத்துல கிட்டத்தட்ட பிரதேசங்களும் கூட வரைக்கும் மக்களும் கூட வரைப்பாங்க. அப்ப அந்த மேல் மாகாணத்துல இருக்க மக்களுக்கு உதாரணமாக 50 ஆசனம் 50 பிரதிநிதிகள் என்னக்குள்ள இதுல மேல் மாகாணத்துல இருக்கவங்களுக்கு அந்த கூடுதலான மக்கள் கூடுதலான பிரதேசத்துல என்ன செய்வாங்கடா அந்த எண்ணிக்கையை கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு 10 கொடுக்கலாமாண்டா 10 கொடுக்கக்கூடிய மாதிரி பிரதேசம் இருக்கு மக்கள் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துலதான் கூடுதலான ஆக்கள் என்ன செய்வாங்க போட்டியிடுவாங்க. அப்ப அதுல ஒரு 10 பேர் வார மாதிரி மற்ற இடத்துல எல்லாம் ஒன்றொன்று வந்தா போதும். ஏன்னா அதுல மக்கள் தொகை குறைவா இருக்கலாம், பிரதேசங்கள் குறைவா இருக்கலாம். அதுக்கு ஏற்ற அப்ப இந்த ஒரு நடைமுறை தான் இந்த மாகாணங்கள் 9 உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப முழுமையாக டொனமூர்ல தான் 9 மாகாணங்களாக அலகுகளாக பிரிக்கப்பட்டது. சரியா? அப்ப நேரத்தோட மாகாணம் என்று சொல்லப்பட்டது பிரிக்கப்பட்டிருந்தாலும் அலகு ரீதியாக பிரதேச ரீதியாக பிரிக்கப்பட்டது பிறகுதான் இந்த டொனமூருடா. அப்ப இதுல பாருங்க முதலாவது விஷயத்தை நீங்க விளங்கிட்டு வாங்க. பெரும்பான்மை இன மக்கள் பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை கோரியமை. அப்ப இதுல பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறையை பெரும்பான்மை மக்கள் கோரினாங்க. ஏன் அது பிரதேச வாரியண்டா ஒவ்வொரு பிரதேசத்தை பொறுத்த அளவிலே நான் இப்ப சொன்ன மாதிரி தான் ஒரு உதாரணமாக ஒரு ஊரை சொல்லுவோமே, ரைட் நாங்க கொழும்புக்கு போவோம். சரியா? கொழும்பு என்ன வெள்ளவத்தை, ரைட் வெள்ளவத்தை போவோம். ரைட் வெள்ளவத்தை என்றா இப்ப இந்த வெள்ளவத்தையில வந்துகிட்டு கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம். சரியா? ஒரு 10,000 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்ப இங்கதான் அதிகமான மக்கள் இருக்காங்க என்று வச்சுக்கோம். இப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்கண்டா பிரதேச வாரியில வந்துகிட்டு 10,000 பேர் அதிகமாக இருக்காங்க. அந்த நேரங்கள்ல நாங்க ஒப்பிட்டு பார்த்துக்கு வருமே, அப்ப அந்த நேரங்கள்ல 10,000 பேர் வெள்ளவத்தையில இருக்காங்கண்டா இங்க வந்துகிட்டு அந்த 10,000 பேர் ஏனைய சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கக்குள்ள ஒரு 1000 பேர் தான் இருக்காங்க மக்கள் என்று வச்சுக்குவோம். அப்ப இவங்களுக்கு இந்த வெள்ளவத்தையில இருக்காக்களுக்கு எவ்வளவு சமன், அவங்க எத்தனை பேருக்கு சமம்? கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப எங்க ஆசனம் கூட கொடுக்கணும், இல்ல எங்க ஆசனம் 1வது கொடுக்கணும்? 1000 பேருக்கு கொடுக்கலாமா, இங்க கொடுக்கலாமா? அப்ப இங்கதான் கொடுக்கணும். அப்ப இதுல என்ன பிரச்சனைன்றதுல மெயின் வந்துட்டு கூடுதலான பெரும்பான்மையான மக்கள் இந்த பிரதேச வாரிய விரும்பி என்னத்துக்கண்டா தண்ட அதிகமான மக்கள் இருக்கின்ற பகுதியில எங்களுக்கு சார்பான ஒரு பிரதிநிதி வரணும் என்ற ஒரு ஆதங்கம். அப்ப இந்த ஆதங்கத்துக்காக தான் என்ன செஞ்சாங்க, மக்கள் சார்பான பிரதிநிதியை கொண்டு வருவதற்காக பிரதேச வாரி பிரதிநிதித்துவத்தை எங்களுக்கு கட்டாயம் தர வேணும் என்ற ஒரு கோரிக்கை. அப்ப இது வந்துகிட்டு இலங்கையில் அந்த கோரிக்கை இருந்தது. இவங்க டொனமுறு யாப்பை கொண்டு வந்த நேரங்கள்ல ஒரு அவங்க எதிர்நோக்கின ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்ப அதெல்லாம் சொல்றாங்க டொனமுறு குழுவினர் இவ் அரசியல் யாப்பை வழங்குவதில்லை, இலங்கையே
எதிர்நோக்கிய சில பிரச்சனை. அந்த அடிப்படையில பெரும்பான்மை இன மக்கள் பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறையை கோரினார். அப்ப கூடுதலான மக்கள் இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவத்தை தான் கோரியிருந்தாங்க. அப்ப கூடுதலான பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் என்றதால அதோட சிறுபான்மை இன மக்கள் இதனை எதிர்த்து இனவாரி பிரதிநிதித்துவ முறை கோரியமை. பாருங்க, ஏன் சிறுபான்மை மக்கள் இனவாரிய கோருவாங்கண்டா, இப்ப பெரும்பான்மையாக இருக்கிறது யார் இலங்கையில? பௌத்த மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்கன்னு. அப்ப பெரும்பான்மையாக இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க பிள்ளைகள், அந்த நேரங்கள்ல பௌத்த மக்கள் அதிகமா இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்களும் அதுக்கு அடுத்து இருக்காங்கன்னா இப்ப பௌத்த மக்கள்ல வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்தா ஏனைய மக்கள்ல வந்துட்டு குறைய எண்ணக்குள்ள சும்மா ஒரு தமிழ் மக்கள் ஒரு 10,000, முஸ்லிம்கள் ஒரு 5,000 பேர் இருக்கா ரெண்டு வச்சா. இப்ப பாருங்க, இது அந்த நேரம் உள்ள நம்ம இதை பார்ப்போம் ஷெடியூல. அப்ப இந்த 1,00,000 பேர் வந்துட்டு யாரு அதிகமாக இருக்கவர்கள், அதாவது பெரும்பான்மை மக்கள், அப்ப பௌத்த மக்கள். இப்ப இவங்களுக்கு தான் என்ன செய்ய போதுங்க, அதிகமான ஆசனங்கள் அதிகமான பிரதிநிதிகள் போப்புறாங்க. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த எல்லா பிரதேச வாரிகளையும் பார்த்துட்டு வரக்குள்ள கூடுதல்ல பெரும்பான்மை சிங்களாக்கள் தான் இருக்காங்கண்டா அது சிங்களாக்கள் எல்லாரும் தான் பரப்புறாங்க. அப்ப இதுல சிறுபான்மையில் இருக்கின்ற இனத்தவர்கள் சார்பான யாராவது தலைவர் வருவாண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் பெரும்பான்மைக்கு தானே முக்கியத்துவம் பை பிரதேச வாரி என்று வரக்குள்ள எப்படி போடப்படுறான் மக்கள் நல்ல வழங்கி கொண்டு நான் திரும்ப சொல்றது நல்ல வளம். பிரதேச வாரி என்று சொல்லக்குள்ள ஒரு பிரதேசத்தில அதிகமா உதாரணமாக நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வெள்ள வார்த்தைண்டா ஒரு 10,000 பேர் இருந்தா அந்த 10,000 பேரில 4 இனம் இருக்கி 3 இனம் இருந்தா அந்த 3 இனத்துல யார் அதிகமா இருக்காங்கன்னு பார்க்கணும். அதை அப்ப அதுல சிங்களவர்கள் அதிகமா இருந்தா அந்த சிங்களவர்ல ஒரு ஆள் தான் வரப்போறாரு. அப்ப அங்க வரப்போறதாரு அந்த சிங்களவர்ல ஒரு ஆள் தான் வரப்போறாரு. இப்ப இந்த வெள்ள வார்த்தையில 10,000 பேர் இருந்தா 10,000 பேர்ல அதிகமா இருக்கு சிங்களவர் அந்த சிங்களவர் தான் வரப்போறாரு. இதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு என்னண்டா பொதுவா ஒட்டுமொத்த நாடு ரீதியா பார்க்கக்குள்ள 1,00,000 பேர் சிங்களவர்கள் இருந்தா அந்த சிங்களவர்கள் தான் வரப்பாப்பாங்க. அப்ப இதாலதான் என்ன செஞ்சாங்க, சிறுபான்மை மக்களையும் ஒரு ஆள் 2 பேர் வரணும்ன்றதுக்காக எங்களுக்கு இனவாரி பிரதிநிதித்துவம் தேவையண்டு என்ன செய்யறாங்க, அவங்க அடம் பிடிச்சாங்க. இப்ப இப்படியான ஒரு நெருக்கடியை எங்கட டொனமுறு யாப்பை கொண்டு வருவதற்கு இந்த பிரபுக்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சிக்கல் பட்டாங்க. அதனூடாக அடுத்த ஒரு விடயத்தை பாருங்க, கண்டி பிரதானிகளின் நீண்ட காலம் சமஷ்டி கோரிக்கை. அப்ப அடுத்த ஒரு பிரச்சனை உண்டு. இப்ப ஒவ்வொரு விடயமா பார்த்து வரோம். முதலாவது வந்துட்டு பிரதேச வாரி பிரதிநிதித்துவத்தை பெரும்பான்மை மக்கள் கேட்டாங்க. இரண்டாவது சிறுபான்மை மக்கள் இனவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்டாங்க. அதே போல கண்டி பிரதிநிதிகள், கண்டியில இருக்கின்ற பிரதானிகள் கண்டியில இருக்கின்ற முக்கியமான சில ஒரு தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு சமஷ்டி தரணும். சமஷ்டி என்னன்னு தெரியுமா? நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஒரு அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்தை பிரிச்சு கொடுக்கறது சமஷ்டி என்று சொல்லும். அப்ப எங்கட நாட்டில் அது எப்படி சமஷ்டி என்றா, இந்த டொனமூர்ல இருந்த அரசில் இருந்து கொஞ்சம் அதிகாரத்தை எங்களுக்கு தாருது. யாருக்கு? கண்டிக்கு மட்டும் தந்தா போதும், அதை நாங்க பார்த்துப்போம். எங்களுக்கு தனியொரு அழகா பார்த்து நாங்க இருப்போம். நீங்க உங்களோட ஆட்சி செய்யறோம், நாங்க எங்கட ஆட்சி செய்யறோன்ற மாதிரி ஒரு சமஷ்டி கோரிக்கை கொண்டு அவங்க முன் வைக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு தலையீடு. அடுத்து இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க, கரையோர பிரதானிகள் பிரித்தானிய பாராளுமன்றம் மாதிரியான ஆட்சி. அப்ப கரையோர பிரதானிகள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கரையோரத்தில் இருக்கின்ற சில பிரதான தலைவர்கள் அவங்க எங்களுக்கு பிரித்தானிய முறையிலான ஒரு ஆட்சி. இப்ப பிரித்தானிய முறையிலான ஆட்சி பாராளுமன்ற முறை ஆட்சி அதை அவங்க கோரிந்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறுபட்ட கோரிக்கை. அதே போல இலங்கை மக்களின் அரசியல் அறிவு குறைவாக காணப்பட்டமே. இதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒண்ணுன்னா, படித்தவர்கள் குறைவு எங்கட நாட்டில் ஆரம்ப காலங்கள்ல. அப்ப இதாலதான் என்ன நடந்து கேட்டா, இலங்கை மக்களின் அரசியல் அறிவு குறைவாக இருந்ததால இதுவும் ஒரு அரசியல் செய்வதற்கு இவங்களுக்கு மத்தியில அந்த அரசியலை பத்தி விளங்கப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு கடினமா இருந்துச்சு. இப்ப டொனமுர் காலத்துல வந்துட்டு கூடுதலானாக்கள் படிக்கலன்னு அவங்க எங்க இப்ப படிச்சு வந்தாங்கன்னா, அந்த டொனமுருக்கு புற உள்ள காலத்துல கூடுதலானாக்கள் நிறைய புது புது தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்ப என்னன்னா அந்நேரம் தான் எங்கட மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆங்கில அறிவு கல்வியை படிக்காங்க, ஏனைய அரசியல் சார்ந்த பொது கல்விகள் எல்லாம் படிக்காங்க. ஆனா கொஞ்சம் அறிவு குறைவு ஆரம்பத்துல. அப்ப அதால இது எப்படி இவங்களுக்கு இந்த எங்கட பாராளுமன்ற முறை மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு ஒரு சட்ட அரசாங்க சபையை கொண்டு வந்து எப்படி இது ஆட்சி நிர்வாகத்தை செய்கிறது இவங்களுக்கு விளங்கப்படுத்தலாமா என்றெல்லாம் அவங்களுக்குள்ளோட குழப்பம். இது ஒரு காரணம். அதே போல நிர்வாகத்தில் எவ்வித பயிற்சியும் பெற்றுதாமை. அப்ப இன்னும் ஒரு அடுத்த விஷயம் பாருங்க, நிர்வாகத்துல எவ்வித பயிற்சியும் பெற்றுதாமே. அப்ப எங்கட நாட்டு மக்களுக்கு நிர்வாக ரீதியான பயிற்சி தெரியாது. இப்ப பாருங்க, நாங்க ஏற்கனவே நிர்வாகத்துல வந்துட்டு யார் இருந்தாங்க கூடுதலா,
கூடுதலா பிரிட்டானியர்கள் அவங்களோட உத்தியோகப்பட்டுள்ளவர்கள் தான் வச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தான் கூடுதலாக நிர்வாகம் சம்பந்தமான ஒரு கூடுதலான அறிவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. ஆனா எங்கட நாட்டு மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவு இல்லை. அப்ப அதால நிர்வாகத்துல இலங்கை சார்பாக மக்களை நிர்வாகத்துக்கு கொண்டு வரண்டா என்ன நிர்வாகத்துல அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்க என்ற ஒரு கேள்வி. அதே போல இலங்கையில் அரசியல் கட்சிகள் காணப்படாமை. அப்ப அடுத்த விஷயம் பாருங்க, இலங்கையில் அரசியல் கட்சி காணப்படாமை. எப்படி அரசியல் கட்சி காணப்படாமேண்டா இப்ப பொதுவாக சொல்லலாம் நாங்க இப்ப எங்கட நாட்டிலே இப்ப பல கட்சி நிறைய கட்சிகள் இருக்கு எங்கட நாட்டுல இப்ப. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த கட்சி என்று சொல்லக்கூடிய விஷயம் அந்நேரம் அறிமுகப்படுத்தப்படலை. அப்ப அதாலதான் இலங்கையில் அரசியல் கட்சி என்ற விஷயம் இல்லாத ஒரு காரணம். ஏன்ட மக்களுக்கு அறிவில்லை. அறிவிருந்த அவங்களை என்ன செய்வாங்க, அரசியல் சார்ந்த விஷயத்த சொல்ல தேவை, அவங்களே கட்சிகளை உருவாக்கி செயற்பாடுகளை கொண்டு போவாங்க. அப்ப அதால அவங்களுக்கு அது சம்பந்தமான அறிவுகள் இல்லை. அப்ப இவங்க அரசியலை படிக்கணும். என்ன இப்ப எங்கட மக்கள் அரசியலை முழுமையா படிச்சாதான் அரசியலை விளங்கலாம். அப்ப அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லாத காரணத்துல அரசியல் கட்சி என்ற விஷயமே இல்லாம ஒரு காலகட்டம். அதன் பிறகுதான் இந்த டொனமூர் அரசியல் அமைப்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இவ்வாறான சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்தது. அதன் பிறகுதான் சில முக்கியமான விடயங்களை என்ன செய்யறாங்க, இதுல கொண்டு வர தொடங்குறாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இந்த டொனமூர் அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுது. அப்ப உருவாக்கப்பட்டா இதுல முதலாவது வந்துகிட்டு எங்கட பாருங்க, நாங்க அந்த கட்டமைப்பை கொஞ்சம் பார்க்க வேண்டியது நாங்க எழுதுவோம். இப்ப டொனமூர் அரசியல் அமைப்பு இதுல வந்துட்டு இதுல பேர் வந்துகிட்டு நாங்க அங்க பார்த்தது பேர் இல்லாம இங்க அரசாங்க சபை, சரியா, 61/1931, சரியா, அரசாங்க சபை என்ற பேரில உருவாக்கப்படுது. சரியா, இது இந்த டொனமூர் அரசியல் அமைப்பு. அப்ப இது வந்துட்டு நாங்க ஏற்கனவே சட்டசபைண்டா ஒரு சட்டத்தை மையமாக கொண்ட மட்டும் ஒரு சபையாகத்தான் இருந்தது. அப்ப சபையூடாக நிறைவேற்றுவது தான் இருந்தது. ஆனா அரசாங்க சபைண்டா இந்த அரசாங்கம் என்பது ஒரு நாட்டு மக்களை முழுமையாக கட்டி ஆளக்கூடிய சபைதான் அரசாங்கம். அதுக்கு பேர் அரசாங்கம்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு நிர்வாகிக்கக்கூடிய ஒரு சபை தான் அரசாங்க சபைன்னு சொல்றேன். இந்த சபை வந்துகிட்டேன்னு ஒரு அரசாங்கம் எப்படி அதை செயற்படுத்தணும், பாராளுமன்றம் பிரித்தானியாவில் இருந்த மாதிரி இங்க அரசாங்க சபை என்ற பேர்ல கொண்டு வந்து அதை எப்படி செயற்படுத்தணும். அரசாங்க சபை என்றா அதுல நிர்வாக ரீதியாக யார் இருக்கணும், சட்டசபையில யார் இருக்கணும், இதுல இருக்கின்ற பதவிகளுக்கு யார் அமைச்சர்களாக இருக்கணும், ஒரு முறையான சில விடயங்களை கொண்டு ஒரு அரசாங்க சபை ஒன்று உருவாக்கப்படுது. சரியா, ரைட். அந்த அடிப்படையில இதுல 3 பிரிவுகளாக நாங்க பிரிக்க வேண்டி வரும். காரியதரிசி, நியமனம் 8, தேர்தல் 3. சரியா, கொஞ்சம் இருங்க. ரைட். இந்த கேமராவில் ஷோட் இருக்கி பயரில் சரி, கொஞ்சம் இருங்க. இந்த கொஞ்சம் இங்கே ஒரு டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கி, கொஞ்சம் கிளியர் பண்ணோம். ரைட். இப்ப என்ன பிரச்சனைண்டா அதுல 50 வரணும். சரியா, இப்ப உங்களுக்கு நான் அனுப்பின நோட்ஸ்ல சரியானே பிள்ளைகள் தேர்தல் என்ற இடத்துல 50 வரணும். சரியா, அவன் 33 போட்டிருக்கான். அதை கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க. நான் நேத்தும் அதை உங்கள்ட்ட அவட சொன்னேன். அப்ப நாங்க இது பார்க்கல தானே, அப்ப அதை மாத்தி கொள்ளுங்க. சரியா, ரைட். இப்ப பாருங்க, இத 3 பிரிக்கப்படுது. சரியா, நியமனம், தேர்தல், காரியதரிசி. சரியா பிள்ளைகள், இப்ப இதுல பாருங்க, அரசாங்க சபை, இதுல காரியதரிசி, நியமனம், தேர்தல். இதுல இந்த நியமனம் என்ற விஷயம் வந்துகிட்டு இதுல தலைவர் வந்துகிட்டு தேசாதிபதி. சரியா, அரசாங்க சபைக்கு தலைவராக தேசாதிபதி தான் நியமிச்சிருந்தாங்க. தேசாதிபதியா, சரியா. இப்ப
இந்த காரியதரிசி வந்துகிட்டு நாங்க ஏற்கனவே பார்த்து பார்த்து வந்தோம் என்ன உத்தியோகம் அதை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இங்கே ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து காரியதரிசி என்று அதுக்கு ஒரு பேரை கொடுத்து 3 காரியதரிசியை வச்சிருந்தாங்க. நல்ல விலையும் போடும் 3 காரியதரிசியை கொண்டாந்தாங்க. நியமனம் என்ற அடிப்படையில இது வந்துகிட்டு இவங்க தான் நியமிக்க யாரு இந்த தேசாதிபதியினூடாக நியமனம். அப்ப இதுல நியமனம் அவங்க விரும்புறவங்களை ஒரு 8 பேரை தெரிவு செய்யறது. இந்த இவ்வளவு அப்ப 8 3 11 அதாவது அவங்களோட சாய்ஸ் யாரு பிரித்தானியர்கள்ல சாய்ஸ் அது அவங்க யாரை விரும்புறாங்களோ அவங்கள வைப்பாங்க. சரியானே அப்ப அவங்க அவ்வளவு பேரும் அவங்களுக்கு சார்பா தான் இருப்பாங்க. நல்ல விளங்கணும். இப்ப தேர்தல் சொல்ற விஷயம் தான் நமக்கு தேவை. எங்கட சார்பான முக்கியத்துவமான மக்கள் வரப்போறாங்க. அப்ப இதுல வந்துகிட்டு தேர்தல்ல வந்துகிட்டு சரியா மொத்தம் 9 மாகாணம் என்ன. அப்ப 9 மாகாணங்கள்ல 9 என்ன 1 2 3 4 5 6 7 8 9 ரைட் 9 ரைட் சரியா. இதுல நாங்க மிக முக்கியமானது மேல் மாகாணம் சரியா. அடுத்தது இங்க மத்திய போடுவோம். ஏனென்றா இந்த 2 தான் ஆரம்ப காலங்கள்ல இருந்து பிரதானமாக மக்கள் செறிந்து வாழக்கூடிய மாகாணங்களாக இருந்தது. மேல் மாகாணம் மத்திய மாகாணம் சரியா. மத்தியண்டா வட மத்தியா தான் சொல்லப்படுது. மத்தியும் இல்லை வட மத்தியா சரி வட மத்தி ரைட். இது 2 தான் முக்கியத்துவமாக இருந்தது. இதுல 2 தான் கொஞ்சம் அதிகமான பிரதிநிதிகள் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டாங்க சரியா. மிச்சம் எல்லாத்துல அதுல அடுத்தது வந்துட்டு மேல் மத்தி தென் வடமேல் அடுத்தது ஓடராவை நம்ம எழுதுவோமே சப்ரகமுக அடுத்தது வட ஊவா வடக்கு ஊவா இது கிழக்கு சரியா. ரைட். இப்ப அந்த எண்ணிக்கையை போட்டு வருவோம். 8 7 6 5 4 3 2 சரியா. இதான் அந்த எண்ணிக்கை. இப்ப பாருங்க இந்த தேர்தல்ல மட்டும் கிட்டத்தட்ட 50 பேர் என்ன செஞ்சாங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க தேர்தல் மூலம். அதுவும் எங்க நாட்டில டொனமுருடாக சர்வசன வாக்குரிமை என்ற விஷயம் அறிமுகப்படுத்துவதன் ஊடாக பிரதேசவாரி பிரதித்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்ததால இந்த 2 தேர்தல் செயற்பாடு திட்டத்தினூடாக மேல் மாகாணத்துல மட்டும் 14 பேர் வட மத்திய மாகாணத்துல மட்டும் 16 2லேயும் 14 பேர். ஏனைய மாகாணங்கள்ல மத்திய மாகாணத்துல 8 தென் மாகாணத்துல 7 வடமேல் மாகாணத்துல 6 சப்ரகமுக 4 வட மாகாணம் 4 ஊவா 3 கிழக்குல 2. அப்ப கிழக்கு மாகாணத்துல 2 பேர் தான் அங்க மக்களோ குறைவாக தான் இருந்திருக்கு அந்நேரம். அப்ப இவ்வாறான ஒரு சிஸ்டம் ஒரு முறைப்படிதான் அவங்க என்ன அந்த தேர்தலை செஞ்சிருந்தாங்க. இதுல நியமனம் என்று சொல்லக்குள்ள இதுல வந்துட்டு காரியதரிசி சட்ட பிரதம அடுத்தது இந்த நிதி அடுத்தது நியமனம் என்று சொல்லக்குள்ள இதுல வந்துக்கிட்டு ஐரோப்பியர் அதுலயும் ஒரு 5ஆ பிரித்தாங்க. இலங்கை வந்துட்டு 3 பேர் தான் மத்தெல்லாம் அவங்கடா சார்பான ஆக்கள் தான். ஐரோப்பியர் மலாயர் பரங்கியர் இந்தியர் இலங்கையர். அது இலங்கையில இந்தியர் சார்பம் 3 இலங்கையர் சார்பம் 3 அதுலேயும் அந்த எண்ணிக்கையை போல போட்டிருக்கானே இங்க மீனிங்க டைப்பிங்ல நான் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க சரியா. நான் சொல்றத கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. இதுல தேர்தலில் 50 பேர் வேணும் சரியானே. இங்க நியமனத்துல இவர் வந்துட்டு கொஞ்சம் இந்த டைப்பிங் பண்ணின வேறு கொஞ்சம் பிள்ளையா போட்டிருக்காரு சரியா. அதுல நான் சொல்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. 3 போட்டிங்க இங்க 4 இங்க 1 1 1 வேற வேணும்.
அவன் பிள்ளையா போட்டிருக்கான் சரியா. அதான் யோசி என்னடா சம்பந்தம் இல்லாம வந்திருக்கேன் கூட. 8 7 6 5 அந்த எண்ணிக்கையும் சரி அந்த பார்த்துக்கோ. 8 7 6 5 5 4 3 2 ரைட். இதையும் பிள்ளையா போட்டிருக்கியா ரைட். வடமத்தி அப்படி வராதுன்னா யோசிச்சு அந்த மேல் மாகாணம்னா கொழும்பு, கொழும்புல தான் அதிகூடிய ஆக்கள் இந்த வடமத்தி 14 போட்டு இந்த அதையும் மாற்றிக்கொள்ளுங்க சரியானே ரைட். இவ்வளவும் டைப்பிங் மிஸ்டேக்கால ஏற்பட்ட பிரச்சனை ரைட். இப்ப இதுல பாருங்க நீங்க இந்த எண்ணிக்கை சரியா. இப்ப இதை கூட்டி பார்த்தா உங்களுக்கு 50 வரும். இதுல இந்த காரியதரிசி வந்துகிட்டு இவங்களால நியமிக்கப்படுது. இந்த காரியதரிசி வந்துகிட்டு கிட்டத்தட்ட சட்ட காரியதரிசி, பிரதம காரியதரிசி, நிதி காரியதரிசி இவங்க 3 பேரும் வந்து இவங்களால் நியமிக்கப்பட. இதுல இந்த சட்ட ரீதியான விடயங்களுக்கு வந்துகிட்டு சட்ட காரியதரிசி பொறுப்பாக இருந்தார். சட்டங்களுக்கு இயற்ற சம்பந்தமாக அதுக்கு ஒரு தலைவராக சட்ட காரியதரிசியை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பிரதம காரியதரிசி இவர் வந்துகிட்டு 2 விஷயங்கள் உதாரணமாக தேசாதிபதியினுடைய பதில் வேலைகளை செய்வதற்கு அவரை வச்சிருக்கிறது. அதே போல ஏனைய சில விடயங்களுக்கு ஆலோசனை சம்பந்தமாக பிரதமர் என்று நாங்கள் சொல்லுவோமே. இப்போ உதாரணமாக ஒரு நாட்டினுடைய தலைவர் யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு அடுத்த யாரு? பிரதமர். அப்ப அந்த அடுத்த பதில் சேவைகளை செய்யக்கூடியவர் பிரதமர். அந்த பிரதம காரியதரிசியாக தான் இவர் இருந்தார். அடுத்தது நிதி. நிதி என்றா எங்க நாட்டு பொருளாதாரத்தை மையமாக ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்கணும். இப்ப எங்கட நாட்டுல பாருங்க, எங்கட நாட்டு தலைவர் வந்துட்டு அனுரகுமார் திசாநாயக்கா 2 விஷயத்த மெயினா அவர்கிட்ட இருக்கும். மற்ற எல்லாத்தையும் ஏனைய அமைச்சர்கள்ட்ட கொடுப்பார். அதுல 2 விஷயம் என்னன்னா, முதலாவது பொருளாதாரம் நிதி அமைச்சு அவர்கிட்ட இருக்கும். இப்ப வந்துகிட்டு பெரும்பாலும் அவர்கிட்ட இருக்கும். ஏனென்றா நிதி அமைச்சு கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். இல்லாட்டி மறைமுகமாக ஜனாதிபதி கிட்ட இருந்துகிட்டு வேறொரு ஆளை செயற்படுத்துவாங்க. அது ஏனென்றா நிதி வந்துட்டு ஜனாதிபதி கையில இருக்கும். நம்ம போனா அது பிரச்சனையா மாறும். அடுத்தது வந்துகிட்டு இந்த பாதுகாப்பு. அப்ப நிதியும் பாதுகாப்பும் முக்கியத்துவமாக இருக்க வேண்டியது வந்துட்டு யாருக்கிட்ட வேண்டா எங்கட நாட்டு தலைவர், அதாவது அரசின் தலைவர் ஊடாக தான் இருக்கு. அப்ப அதால சொல்றாங்க இந்த 2 விஷயமும் முக்கியம். ஒன்று பாதுகாப்பு, நிதி, இரண்டும் அவங்களோட இருக்கும். இப்ப இதுல வந்துகிட்டு இந்த பிரதம காரியஸ்தர் வந்துட்டு பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை இருக்கலாம். ஆனா சட்ட காரியதரிசி வந்துட்டு சட்டம் தொடர்பான மக்களுடைய பாதுகாப்பு சட்ட ரீதியான விடயங்களுக்கு பொறுப்பளிப்பார். இவர் நிதிக்கு பொறுப்பளிப்பார். இவர் பிரதமர் என்ற ஏனைய சில விடயங்களை இவருக்கு அடுத்தபடியாக நிர்வாக சார்ந்த விடயங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த 3 முக்கியத்துவமாக அவங்க சார்பான முக்கியத்துவமான பதவிகளுக்கு முக்கியத்துவமான 3 பேர்கள் இருந்தாங்க. அதே போல நியமனம் என்று சொல்லக்குள்ள இது யார் இந்த நியமனத்தை கொடுத்தாங்கன்னா, இந்த அரசாங்க சபையோட தேசாதிபதி அவர் விரும்புகிற 8 பேரை நியமிக்கார். அதுல ஐரோப்பியர்கள் இப்பவும் பாருங்க, அவங்களுக்கு பக்கச்சார்பாக கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறதுக்காக ஐரோப்பியர் தான் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, 4 பேர் எடுத்திருந்தாங்க. ஏனண்டா சிஸ்டத்தை மாத்துறாங்க. எப்படி பாராளுமன்ற முறை மாதிரி சிஸ்டத்தை மாத்தினாலும் பாராளுமன்றம்னா முழுக்க என்ன வரணும், எல்லாரும் தேர்தல் மூலமா தெரிவு செஞ்சியால் இங்க வரணும். இந்த நியமனமும் பெறப்பட காரியதரிசியும் பெறப்பட எல்லாமே தேர்தல் மூலமா தான் வரணும். என்ன ஆனா அவனுங்கள் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்தும் அதை மறைமுகமாக தேர்தல்ல கூடுதலான ஆட்களை வச்சுட்டு அவங்கள சார்பானவங்களை என்னஞ்சாங்க மறைமுகம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுலதான் இந்த நியமனம் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சார்பா வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அதுல ஐரோப்பியர்கள் 4, மலாயர்ல உண்டு, பரங்கியர்ல உண்டு, இந்தியர்ல உண்டு, இலங்கையர்ல உண்டு. ஆக இலங்கையர்ல ஒரு ஆள் தான். அப்ப அவரும் இயலுக்கு சார்பா தான் இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த அரசாங்க சபையை அமைச்சாங்க. இதுல தேர்தல் முறை என்று சொல்லக்கூட மக்கள் சார்பாக வந்தவங்க தான் இதுல இருக்கவங்க, இலங்கை சார்பான மக்கள். அதுலயும் கூடுதலா மேல் மாகாணம், மத்திய, தென் மாகாணம், வடமேல், சப்ரகமா, வட ஊவா, கிழக்கு, வடமத்தி, இந்த உலகத்திலேயும் குறிப்பிட்ட சொல்லப்பட எண்ணிக்கையின் அடிப்படையில வந்தாங்க. இதான் எங்கட அரசாங்க சபையினுடைய கட்டமைப்பு. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க பிள்ளைலாம். மரம் இந்த இதுல கொஞ்சம் போல சரியா, இந்த நோட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க சரியா. இதுல சேஞ்ச் பண்றேன்டா இவ்விடத்தை 14 ஒன்று மாற்றி கொள்றது அவ்வளவுதான். அடுத்தது இங்க வந்துகிட்டு இந்த ஐரோப்பிய 2 இடத்த 4 வரும். மற்ற இடத்துல எல்லாம் 1 போட்டீங்கன்னா சரி சரியா. அதை மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா சரி.
அடுத்தது இங்க நான் சொன்னேன் தேர்தல்ல 52 போட்டா சரி, அவ்வளவுதான். இந்த மூண்டையும் மாத்தி கொடுங்க டைப்பிங் மிஸ்டேக்ல. ரைட், இந்த அடிப்படையில தான் இது உருவாக்கப்படும். இப்ப பாப்போம் வாங்க. டொனமூர் அரசியல் திட்டத்தின் முக்கியமான சில சிபாரிசுகள். அப்ப இதுல 8 சிபாரிசுகள் முக்கியமா கொண்டு வந்தாங்க. அதுல முதலாவது விஷயம் நாங்க நேற்று சொன்னது தானே, அரசாங்க சபை. இன்னும் நாங்க இப்ப உருவாக்கின அரசாங்க சபை நேற்று நாங்க பார்த்திருந்தோம். அப்ப இந்த அரசாங்க சபையை வந்துட்டு முதல்ல என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அதனைத் தொடர்ந்து நிர்வாக குழு முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப இதுலதான் இந்த நிர்வாக குழு முறை என்று தீர்மானிக்கப்படும். இப்ப எப்படி இதுக்கு போறது, எப்படி தீர்மானிக்கப்படுது? யா என்ன இப்ப இதுல யாரு நிர்வாகத்துல முக்கியமாக நிர்வாக குழுல பதவி வகிக்க போறாங்கன்றதுல இனித்தான் தீர்மானிக்க போறாங்க. யாரு எந்த இதுக்குள்ள எந்த தேர்தல் இருந்து யாரு யாரு நிர்வாக குழுக்கு வர போறாங்கன்னு தீர்மானிப்பாங்க. ஆனா அதுக்கு முதல் அவங்க அந்த முக்கியமான சில சிபாரிசுகள்ல கொண்டு வந்தாங்க. அதுல என்னென்ன அம்சம் என்ன, முதலாவது அரசாங்க சபை ஒன்றை உருவாக்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிர்வாக குழு முறை ஒன்றை கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல அமைச்சரவை மந்திரி சபை என்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஏனென்றா எங்களுக்கு இது முக்கியம். இந்த முக்கியத்துவமான அம்சம் என்றது அடிக்கடி கேள்விகளுக்கு வார பகுதி. ஏனென்றா ஒரு அரசியல் அமைப்பில என்ன விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா ஷோர்ட்டான இந்த 8 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 2 எழுதுங்கண்டா ஷோர்ட் கேள்வியில வரக்குள்ள 2 எழுதிடணும். அதுக்காக இந்த முக்கியத்துவமான அம்சங்கள் இந்த கட்டமைப்பு எல்லாம் நாங்க ஒரே இதுல படிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் எல்லாம் தரவணும்னு சொல்ற. அது என்னத்துக்கு தரவணும்னு சொன்னா இதுக்கு தான். அப்ப இது என்னன்னா உங்களுக்கு லேசா அதை விளங்குறதுக்காக. அப்ப அந்த 8 முக்கியத்துவம், அப்ப நாங்க ஏற்கனவே கோல் பொருட்குள்ள என்னென்ன முக்கியத்துவமான அம்சம், அடுத்தது என்ன முக்கியத்துவம் அந்த ஓடரா வருது. அப்ப எது அதுல நீக்கப்பட்டது, அப்ப இதுல எது எது கொண்டு வரப்பட்டது, எது நீக்கப்பட்டது இதுல வரும். அப்ப இதுல அடுத்தது வந்து நிர்வாக குழு முறை என்றது. அதே போல இதுல பாருங்க பிள்ளைகள், நிர்வாக குழு என்றது புதிதாக கொண்டு வரப்பட்டது, நல்ல விளங்கிக்கணும். அரசாங்க சபை புதிதாக கொண்டு வரப்பட்டது. அப்ப இதுல புதிதாக கொண்டு வரப்பட்ட விஷயம் என்ன. அதே போல மூன்றாவது அமைச்சரவை மந்திரி சபை முறை. அப்ப அமைச்சரவை மந்திரி சபை 2 முறையே பேர் தான். இந்த கேபினெட் முறை, அதாவது மந்திரி சபை முறை என்ற விஷயமும் எங்க கொண்டு வரப்படுது. அப்ப இந்த அமைச்சரவை வந்துட்டு என்னது கொண்டு வரப்போகுதுண்டா, இங்கதான் சில பதவிகள், அதாவது நாங்க ஏற்கனவே சட்டசபை ஊடாக பொதுவாக என்ன செய்யற மக்களுக்கு நிர்வாகத்தை செஞ்சுட்டு போறது. அப்ப அது வந்துட்டு இப்ப நேரடியா மக்களுக்கு என்னென்ன தேவைக்கு, என்ன பிரச்சனைக்கு, கல்வி தொடர்பான தேவைக்கும், உரிமை தொடர்பான பிரச்சனைக்கும், அப்ப இப்படி பார்க்கின்ற ஒரு முறையாக நேரத்தோட இந்த அரசியல் அமைப்பிலே இல்லை. ஆனா இப்ப எப்படி இந்த அரசியல் அமைப்பில மக்களுக்கு தந்த சேவைகளை சரிவர செய்வதற்காக என்ன செஞ்சாங்கண்டா இந்த அமைச்சரவை என்றதை கொண்டு வந்தாங்க. இந்த அமைச்சரவையுடைய வேலை என்ன செஞ்சாங்க, வேலை என்னண்டா எங்கட நாட்டில் இருக்கின்ற என்னென்ன பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கின்றதை முதல் தேர்ந்தெடுக்குது. அடுத்தது 2வது விஷயம் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்னன்றதை பார்க்குது. அரசியல் ரீதியாக மக்களுக்கு என்ன விஷயத்தை செய்யலாம்ன்றது பார்க்குது. சமூக ரீதியாக மக்களுக்குரிய நலனான திட்டங்கள் என்னதை செய்யலாம்ன்றதை பார்க்க. இப்படியான சில சேவைகள் என்னன்றதை கண்டறிஞ்சு அதுக்குரிய ஒரு தலைவர்களை அமைச்சர்களை உருவாக்குவதுதான் இந்த அமைச்சரவையாக இருந்தது. சரியா விளங்கிட்டு தானே? ரைட். அடுத்தது சர்வசன வாக்குரிமை. அப்ப இந்த சர்வசன வாக்குரிமை என்பது இதுல 4வதாக சொல்லப்படுவதும் இதுல புதிதாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இந்த சர்வசன வாக்குரிமை என்ன செய்யப்பட்டிருக்கின்றா, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எல்லா மக்களும் என்ன எங்களோட நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தை நாங்க மதிச்சு, அதாவது எங்களுக்கும் அந்த எங்களோட நாட்டு தலைவரை நியமிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. எங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை எங்களோட நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்குது. எங்களோட நாட்டில ஒரு உதாரணமா ஒரு பிரதித்துவ அரசியல் என்று முக்கியமாக வேண்டும் என்பதற்காக ஒரு சர்வசன எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களும் என்ன செய்யறோம், ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு வாரது என்று என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்து தான் இந்த சர்வசன வாக்குரிமை என்றது வந்தது. அப்ப சர்வசன வாக்குரிமை என்பதன் நன்மை என்னண்டா, எல்லாருக்கும் அபிலாசம் இருக்கும். உதாரணமாக இப்ப அந்த நேரங்கள்ல வயது இல்லை 25 வயசு என்று சொன்னா, இந்த 25 வயது என்பது உண்மையாகவே பூரணமாக ஒரு அரசியலை பத்தி தெரிஞ்ச ஒரு வயது. அப்ப இந்த வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் அரசியல் என்ற என்ன, இப்ப யாரை நாங்க தேர்ந்தெடுக்கணும், யாரு எங்களுக்கு நல்லது செய்வார், யாரால எங்கட இந்த பிரதேசம் எங்கட கிராமம் அதே போல எங்கட நகரம் எப்படி நல்ல நிலைமை போகும்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்துகிட்டு இந்த தேர்தல் ஊடாக நாங்க அளிக்கின்ற வாக்குரிமையின் ஊடாகத்தான் இருக்கு. அப்ப அதுக்காக என்ன செஞ்சாங்க, அனைத்து மக்களும், அதாவது ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாம எல்லாருமே வாக்குரிமை அளிக்கலாம், வயதிலேயே கொண்டு வாக்குரிமை அளிக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? அப்ப சர்வசன வாக்குரிமை. அதே போல பிரதேசவாரி பிரதித்துவம். இப்ப நாங்க பிரதேசவாரி பிரதித்துவம் ஏற்கனவே அங்க சொல்லப்பட்டதுதான். இங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆയിരിக்கும், அவ்வளவுதான். அப்ப பிரதேசவாரி என்பது நாங்க
பிரதேச ரீதியாக அதிகமான இடத்துல அதிகமானவங்க இருக்காக்கள் தான் என்ன செய்வாங்க. இப்போ ஒரு பிரதேசத்தை பொறுத்தவரை கூடுதலான மக்கள் யாருக்கு அவங்க தான் வருவாங்க. ஆனா பிரதேசவாரி என்னதுக்குண்டா இதை சர்வசேன வாக்குரிமையை நாங்க கொண்டு வந்தா பிரதேசவாரி என்றது இருக்கணும். அப்ப எந்தெந்த பிரதேசங்கள்ல நாங்க இந்த வாக்கு அளிக்க என்ற ரீதியில பிரதேச ரீதியாக அலகுகளாக பிரிச்சு விட்டாதான் அந்த பிரதேச ரீதியாக ஒரு தலைவர்கள் வரலாம். அதுக்கு தான் அந்த பிரதேச வாரியை கொண்டு வந்தாங்க. அதே போல காரியதரிசிகள் இதுல முக்கியத்துவமா கொண்டு வரப்பட்டது. அப்ப ஏற்கனவே நாங்க இந்த உத்தியோக பற்று என்று சொல்ற விஷயம் எல்லாம் இதுல இல்லாம ஒழிக்கப்பட்டது. அப்ப உத்தியோக பற்று அதுல உத்தியோக பற்றவர்கள் 7 பேருண்டா இல்ல 10 பேருண்டா அவங்களுக்கு என்னென்ன பதவி என்றெல்லாம் சொல்லப்பட இங்க அது இல்லை. அப்ப அதுக்கு பதிலாக இந்த காரியதரிசி என்று பதவியை சுருக்கினாங்க. சுருக்கி முக்கியத்துவமான 3 பதவிகளை கொடுத்தாங்க. ஒன்று சட்டத்துக்கும் அதே போல நிதிக்கும், அடுத்தது பிரதமண்டா பிரதி வேலைகள் அந்த பிரதி செயற்பாடுகளான செயற்பாடுகள் பிரதம காரியதர்சி பதில் காரியதர்சின்னு சொல்ல. அப்ப அவ்வாறான விடயங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த 3 முக்கியத்துவமா இருந்தது. அதே போல தேசாதிபதி, அப்ப ஒரு தலைவர் ஒன்று வேணுமே, அப்ப அதுக்கு மீண்டும் தேசாதிபதி என்ற பெயர் இங்க திரும்பவும் வந்தீங்க. அதே போல பொது சேவை நீதி சேவை ஆணைக்குழு, அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த பொது சேவை நீதி சேவை ஆணைக்குழு என்ற விஷயம் இதுல முக்கியத்துவமாக கொண்டு வரப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். இந்த அடிப்படையில தான் இதை நாங்க என்ன செய்யறோம், இந்த முக்கியத்துவ அம்சங்களின் அடிப்படையில நாங்க இதை உருவாக்குறோம். இப்ப இதுல பாருங்க, இதுல முதலாவது விஷயம் வந்துகிட்டு அரசாங்க சபையை பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். இப்ப இந்த அரசாங்க சபையில கட்டமைப்பை இங்க சொல்லியிருக்கோம். இதுல ஒரு அறிமுகத்தை பத்தி சொல்றாங்க. அரசாங்க சபையை ஏன் நாங்க கொண்டு வந்தோம், அப்ப இந்த கொண்டு வந்ததால இந்த அரசாங்க சபையில என்ன நன்மைகளை மக்கள் அடைஞ்சு கொண்டாங்கன்ற விஷயத்துக்களை அடிப்படையில் நாங்க பார்த்தோம்டா, முதலாவது டொனமூர் அரசியல் திட்டத்தின் முக்கியமான சிபாரிசுகளில் உண்டு. அப்ப இந்த அரசாங்க சபையை பத்தி சொல்ற பாயிண்ட்ஸ்களை கொஞ்சம் பாருங்க. இந்த டொனமூர் அந்த அரசியல் அமைப்பில திட்டத்தின் முக்கிய சிபாரிசுல ஒன்றுதான் இந்த அரசாங்க சபை. ஏன்னா இதுக்கு முதல் இருந்ததுல எல்லாம் இந்த அரசாங்க சபைக்கு ஒரு வேற பேர் ஒன்று என்ன சட்டவாக கழகம் அல்லது சட்டசபை என்று சொல்லப்பட்டது. ஆனா இங்க வந்துட்டு அரசாங்க சபை என்ற ஒரு பேராக உருவாக்கப்பட்டது. அடுத்த விஷயம் பாருங்க, இதுல ஓராங்க சட்டமன்றமாக மாற்றி அமைக்கப்பட்டவை சட்டவாக்க சபை சட்ட நிர்வாக சபை என்ற விஷயம். அப்ப நாங்க ஏற்கனவே கோல்புருக்கில இருந்து நாங்க தொடர்ச்சியா பார்த்தோம் சட்டசபை சட்ட நிறுவன சபை என்று 2 பேராக மாற்றப்பட்டு காணப்பட்டது. அதாவது சட்டசபை வந்துகிட்டு சட்டசபையாகவும் இருக்கு, சட்ட நிறுவன சபையாகவும் செயற்படக்கூடியதாக இருந்தது. ஆனா இங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரே ஒரு இதாக பார்த்தாங்க. எப்படி என்றா ஓரங்க சட்டமன்றமாக மாற்றி அமைக்கப்பட்டமை. அப்ப என்ன பேருன்னா இந்த அரசாங்க சபை. இந்த அரசாங்க சபை வந்து ஓரங்க சட்டமன்றம். அப்ப இந்த அரசாங்க சபையூடாத்தான் இதுல வந்துகிட்டு சட்டவாக்க சபையும் இருக்கலாம், சட்ட நிர்வாக சபையும் இருக்கலாம். விளங்கிட்ட உங்களுக்கு நாங்க சொல்லுவோமே சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்று சொல்லுவோம். அது இப்ப எங்கட நாட்டில் இருக்க பாராளுமன்றத்தினூடாக இருக்கிறது. சரியா? அதே மாதிரி டொனமூர்ல இருந்த பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்க சபையில இந்த 2 சபையும் சேர்த்த மாதிரி இந்த அரசாங்க சபையை கொண்டு வந்தாங்க. அதுல உள்வாங்கப்பட்ட 2 விடயம் இருந்துச்சு. அதுல இந்த நீதி சபையை மட்டும் இல்லாம சட்டசபையும் சட்ட நிர்வாக சபை என்ற விஷயம் இதுக்குள்ள இருந்து அடங்கிக்கு. சரியா? ரைட். அதே போல ஒரு இது வந்துட்டு ஒரு சட்டமன்றமாக இருந்து 2 சபைகளை தீர்மானிச்சு கொண்டிருந்து அதுல உறுப்பினர்கள் வந்துட்டு 61 பேரை சொல்றாங்க. 61 உறுப்பினர்கள் இதுல இருந்தது. அதே போல சட்டவாக்க பணியையும் நிர்வாக பணியையும் ஒருமித்து மேற்கொண்டது. அப்ப பாருங்க இதுல என்ன ஸ்பெஷல்ண்டா, நாங்க இந்த அரசாங்க சபை வந்துட்டு ஓராங்க மன்றம், என்ன ஓராங்க சபை என்றதால 2 விடயம் இதுல இருக்கும். அதுல 2 நிர்வாகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பொறுப்பாளிகளை கொஞ்சம் போடுவாங்க, இதுக்கு கொஞ்சம் பொறுப்பாளிகளை போடுவாங்க. அப்ப அதால சொல்றாங்க இப்படி இங்க வந்துட்டு சட்டவாக்க பணியையும் நிர்வாக பணியையும் ஒருமித்து மேற்கொண்டது. அப்ப இதுல இந்த அரசாங்க சபை வந்துட்டு சட்டவாக்க பணியையும் வந்துட்டு என்ன செய்யும், நிர்வாகிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருந்தது. அதே போல சட்டசபையை நிர்வாக சபையும் நிர்வாகிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுக்குரிய மாதிரி தலைவர்களை அதுக்குரிய தலைமைத்துவத்தை போட்டு அதுக்குரிய ஆக்களை போட்டு செயற்படுத்தினாங்க. இந்த ஒரு அமைப்பில இருந்து அப்ப நாங்க ஏற்கனவே உள்ள விஷயத்துல வந்துட்டு தற்காலிக மெனிங்கில எல்லாம் வந்துகிட்டு பொதுவா சட்டசபை தான் அது வந்துக்கிட்டு சட்டசபையாகவும் செயற்படும். என்ன சில நேரங்கள்ல அந்த ஆக்கள் சட்ட நிர்வாக சபையிலையும் செயற்படுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு எப்படின்னா அரசாங்க சபையூடாக அரசாங்க சபை 2 வழிகள்ல 2 தாராரா 2 செயற்பாடுகளை 2 பக்கமாக செயற்படும். இது வந்துட்டு எப்படின்னா பாராளுமன்ற முறை, இப்ப எங்க நாட்டிலேயே பாராளுமன்ற முறையிலையும் சட்டசபையும் இருக்கி
நிர்வாக சபையும் இருக்கு. இப்ப சட்டசபையில தலைவர்கள் வந்துகிட்டு பொதுவா வந்துகிட்டு நாங்க ஏற்கனவே எல்லாம் படிச்சிருக்கோம் நாங்க அரசியல் அமைப்பிலன்னு. அவங்க வந்துட்டு சட்டசபை வந்துகிட்டு நிர்வாக சபையில இருக்கிறவங்க வந்துகிட்டு ஏதாவது பிழைகள் விட்டா சட்டசபைக்கு பொறுப்பு கூறணும். ஏன்னா சட்டசபை ஒரு மேல் சபைன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இங்க வந்துட்டு என்ன விஷயம்டா, இந்த சட்டசபையும் வந்துகிட்டு நிர்வாக சபையும் வந்துகிட்டு ரெண்டும் இவங்களோட அரசாங்க சபைக்கு உள்வாங்கி உள்ளுக்கு இருந்துகிட்டு அவங்க எதை சொல்றாங்களோ அது சட்டசபையும் செய்யணும், நிர்வாக சபை என்ன செய்யணும்ன்றதை அரசாங்க சபை என்ன சொல்லுவோ அதை செய்யணும். அப்படி ஒரு கேட்டகரியில இருந்தாங்க. சரியா? இப்போ ரைட். அடுத்த பாருங்க, 1923 இங்க வந்துகிட்டு 1923ஆம் ஆண்டு சட்ட மூலமானது யார் யார் சட்டவாக்க சபையில் உறுப்பினராகலாம் என சில தகமைகளை கொண்டது. அப்ப இந்த சட்ட சபைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா உறுப்பினர்களை தீர்மானிக்க போறாங்க. இப்ப யாரு இதுல உறுப்பினர்களாக இருக்க, யார் தலைவர்களாக இருக்கு, யாரை கொண்டு இதை செயற்படுத்துறன்னு ஒரு கேள்வி. என்ன அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா 1923ஆம் ஆண்டு சட்ட மூலமானது யார் யார் சட்டவாக்க சபையில் உறுப்பினர்களாக தகமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சில ஒரு கணிப்பொண்டு எடுத்திருந்தாங்க. அதுல என்னென்ன தகமைகள் இருக்கணும்டா, முதலாவது விஷயம் வந்துகிட்டு வாக்குரிமை இருக்க வேண்டும். முதல் அவருக்கு வாக்குரிமை தகுதி, அது முக்கியம். என்ன இப்ப என்னதான் நாங்க ஒரு வாக்களிச்சு அவர் அந்த இடத்துக்கு வந்தாலும் இல்ல, ஒரு வாக்களிச்சு அவர் ஒரு நல்ல ஒரு கூடுதலான வாக்கெடுத்து வந்திருந்தாலும் அவருக்கு முதல்ல அந்த வயது இருக்கணும். அப்ப அதான் சொல்றாங்க வாக்குரிமை இருக்க வேண்டும். அடுத்தது ஆங்கிலம் எழுத வாசிக்க தெரிதல் வேண்டும். அப்ப அந்த நேரங்களில் ஆங்கிலம் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், அது மிக முக்கியமா இருந்தது. அடுத்தது 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அப்ப என்ன விஷயம், 25 வயது அந்த வயது இல்லை இருந்து கொண்டிருந்து அந்த 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கலாம். சரியா? அது யாராகவும் இருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இந்த சட்டசபை சட்டவாக்க சபையின் உறுப்பினர்கள் யார் என்றதை தெரிவு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில சொத்து படைத்தவராக இருக்கணும். அப்ப தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள், சொத்து படைத்தவரும் இதுல என்ன சொல்லணுமாம் இருக்கலாமாம். அப்ப அவங்க எப்படி அதை கொண்டு போறாங்கன்றா படிச்சவங்களும் இருக்கலாம், அதோட கூடுதலா அவங்க விரும்புறது சொத்து படைச்சவங்களை. இப்ப எங்கட நாட்டில வாழ்ந்துட்டு நீங்க என்ன நினைக்கலாம்னு தெரியா, உங்களுக்கு வந்து சொல்லணும் பண்ணிக்குது. இதுக்கு முதல்ல இந்த அரசாங்கம் இருக்குதானே, இப்ப வந்துகிட்டு இருக்க அரசாங்கம் உண்மையா ஒரு ஜென்டில்மேனான அரசாங்கம் சொல்றோம். ஏன்னா கூடுதலாக அனைவரும் படிச்சார்கள். ஒவ்வொரு ஆட்களையும் பார்த்தா நீங்க இப்ப எலெக்ஷன்ல வந்திருக்க ஆட்கள் எல்லாரும் ஒவ்வொரு பெரிய பெரிய பிஹெச்டி முடிச்சாக்கள், பெரிய டாக்டர்ல டொப்பில உள்ளவங்க, அப்படி அந்த ஒவ்வொரு பதவியிலையும் பெரிய பெரிய நிலையில உள்ள ஆட்கள். சரியா? ஆனா இதுக்கு முதல் இந்த தலைவர்களை நீங்க கேட்டா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிலவனுக்கு எந்த பதவியோ என்ன செஞ்சான்னு சொல்ல இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனா காசு பணம் இருந்துச்சு, பொருளாதாரம் இருந்துச்சு. அப்ப ஒரு சில தலைவர்கள் ஆரம்ப காலங்கள்ல நாங்க பார்த்ததுல கூடுதலானவர்கள் பொருளாதாரத்தை கொண்டு அந்த தேசிய பட்டியல்னு சொல்லுவாங்களே, இப்ப ஒரு கட்சிக்கு ஒரு பட்டியல் கொடுக்கண்டு அப்படி வந்தாக்கள் தான் கூடுதலாக இருந்தவங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அரசியல் என்னண்டே தெரியாது. அரசியல் ஒரு பாராளுமன்றத்தில் எழுப்பி கொஞ்சம் பேசுங்க, மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கடா, வெப்ப ஒன்றுமே சொல்லு. ஆரம்ப காலத்துல இருக்கின்ற ஒரு அரசியல்ல கூட இதுவரைக்கும் பேச தெரியாத நிறைய பேர் இருந்தாங்க. என்ன காரணம்டா, கல்வி என்பது நாங்க ஒரு அரசியல்வாதியாக மாறுகிறது என்றாலும் ஒரு அரசியல் படிக்க மாணவராக மாறுகிறது என்றாலும் நாங்க அரசியலை பத்தி கொஞ்சம் என்றாலும் ஒரு அனுபவம் கொண்டிருக்கணும். அப்ப இது முக்கியம். அப்ப ஒரு அரசியல்வாதியாக நாங்க ஒரு இடத்த போப்புறோம், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போப்புறோம் என்றா நாங்க அந்த மக்கள் மத்தியிலே அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த மக்களுக்கு நாங்க பேசக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியா மாறணும். அப்ப அப்படி மாறினாத்தான் நாங்க அங்க பாராளுமன்றத்தையும் என்ன செய்யலாம், பேசலாம். அப்ப இந்த அடிப்படை வந்துட்டு இங்க என்ன செய்யுது, முக்கியத்துவமா பார்க்கப்பட்டது. அப்ப அதெல்லாம் சொல்றாங்க சொத்து படைத்தவருக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இப்ப நாங்க படிச்சவருக்கு முக்கியத்துவம் ஆங்கிலம் அதே போல வாசிக்க தெரிஞ்ச முக்கியத்துவம் கொடுத்ததோட சொத்து படைச்சவருக்கும் இங்க முக்கியத்துவம். இப்ப இந்த ஆரம்பத்துல கொடுத்த இந்த சொத்து படைத்தவர் என்ற விஷயம் தான் பிறகும் பாராளுமன்றத்துல வசதி படைச்சவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு, எங்கட இப்ப இருக்க அரசாங்கம் இதெல்லாம் உடைச்சறிஞ்சு படித்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏனென்றா எங்கட எங்கட நாடு பொது ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நாங்க கொண்டு போகணும்னா படிச்சிருக்கணும், இல்லாட்டி கஷ்டம். அதான் மிக முக்கியம். சரியா? சரி, அடுத்த பாருங்க, 1923 இவ்வாறான ஒரு நடைமுறையான விஷயத்தை கொண்டு வந்து 1931 என்ன செஞ்சாங்கடா, நல்ல விளங்கணுமா. அப்ப இந்த அரசாங்க என்ன 1923 வந்துட்டு இந்த அரசாங்க சபையில இந்த சட்டவாக்க சபைக்கு உறுப்பினர்கள் என்னென்ன தகமை கொண்டிருக்கணும் என்ன செய்யறாங்க, ஒரு ஆலோசனைகளை சொல்லி முக்கியமான சில கருத்துக்களை வச்சாலும்
1931 இந்த டொனமூர் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் சபையை கொண்டு வர டைமில திரும்ப என்ன செஞ்சாங்கண்டா ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அதான் அந்த மாற்றம் நல்லா பாருங்க. சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வருது. 1931 டொனமூர்ல சொத்து தேவை இல்லை. அப்ப சொத்து படைச்சாக்கள் தேவையில்லை. ரெண்டாவது 26 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அப்ப 25 வயசை 21 வயதா மாத்தினாங்க. அடுத்த விஷயம், பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்ப மூன்றாவது, பெண்களும் இதில் என்ன செய்யலாம், இதுல நீங்க பங்கு பற்றலாம். அடுத்தது, எப்பிரதேசத்திலும் வாழ்பவர்களும் உறுப்பினர் ஆகலாம். அப்ப எந்த பிரதேசத்துல இருந்தாலும் நீங்களும் உறுப்பினர்களாக வரலாம். அதுக்கு தான் இந்த சர்வசன வாக்குரிமை என்றது வந்து. சர்வசன வாக்குரிமை என்ற என்ன? அப்ப எந்த பிரதேசத்துல யாரெண்டாலும் போடலாம். அவங்களுக்கு அந்த வயது சரியா இருந்தா, அந்த வயதுல உள்ளாக்களா இருந்தா நீங்க போடலாம். அப்ப இப்படி ஒரு திட்டத்தை தான் இதுல இந்த அரசாங்க சபை ஊடாக என்ன செய்யுது, அறிமுகப்படுத்தப்பட்டு பூரணமான ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றம் வருது இந்த விடயங்களை கொண்டு. இப்ப பாருங்க, இந்த அரசாங்க சபை கொண்டு வரப்பட்டதற்கான காரணங்களை பற்றி சொல்றாங்க. இப்ப என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் இந்த அரசாங்க சபை கொண்டு வரப்பட்டது? இப்ப இதுல பொதுவா நாங்க அந்த சொல்லப்பட ஒரு விஷயத்தை பாருங்க. முதலாவது, இந்த இன ரீதியாக வரும் முரண்பாடுகளை தவிர்த்து சிறுபான்மையை அரசாங்க சபையில் பங்கு பற்ற செய்தது. அப்ப என்னண்டா, இந்த வளமையா இது சரியா பிள்ளைகள் வெளியீட்டில் தானே அழிச்சு விடாட்டா சரியா? இப்ப பாருங்க, இந்த இனவாரி பிரதித்துவம். இப்ப இந்த இனவாரி பிரதித்துவம் வந்துட்டு இது யாருக்கு நலன் என்று பார்த்தா சிறுபான்மை மக்கள் சார்பாக என்று நாங்க நினைக்கிறோம் என்ன. ஆனா உண்மையாவே சிறுபான்மை மக்கள் வந்துட்டு இனவாரி என்று சொல்லக்குள்ள அது இனவாரி எனக்குள்ள பெரும்பான்மை மக்கள் தான் கூடுதல வர வாய்ப்புகள் அங்க இருக்கு. அது சிறுபான்மை மக்களுக்கு சரியா பார்த்தா அது விளங்காது உண்மையா. ஏனண்டா இனவாரி எனக்குள்ள ஒரு பாருங்க, ஒரு பிரதேசத்தை எடுத்த ஒரு 4 இனம் இருந்தா அதுல ஆக கூடுதலா இருக்க இனம் யாரு? பௌத்த இனம். அதான் வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல இந்த இனவாரி பிரதித்துவம் வந்துட்டு இந்த பிரதேசவாரி வந்தது போல இனவாரி பிரதித்துவம் சிறுபான்மை மக்களுக்கு தேவை என்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனா உண்மையா பார்க்க போனா அந்த சிறுபான்மை மக்களுக்கு சரியான ஒரு மெஜாரிட்டி கொடுக்கறது வந்துகிட்டு இந்த பிரதேசவாரி தான். நல்லா விளங்கிக்கணும் சரியா? இனவாரியால கொடுக்கல. இனவாரி வந்துகிட்டு உண்மையா ஒரு முரண்பாட்டை தான் கொண்டு வரும். ஏன்னா இனங்கள் முரண்படக்கூடிய தன்மையை தான் கொண்டிருக்கும். ஆனா பிரதேசவாரி என்பது சர்வசன வாக்குரிமை என்பது ஒட்டுமொத்த நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் என்ன செய்யலாம், போடலாம். இப்ப உதாரணமாக நான் திரும்பவும் தரம் சொல்றேன், இந்த சர்வசன வாக்குரிமை இனவாரி என்றது உங்களுக்கு கிளியர் இல்லாத திரும்ப ஒரு தரம் பாருங்க சரியா? இப்ப ஒட்டுமொத்த நாடு இருந்தா இதுல நாங்க சிங்கள மக்கள் திரும்ப சொல்றேன் 1,00,000 சரியா? தமிழ் மக்கள் நாங்க ஒரு 20,000 பண்ணுவோமே, ரைட். முஸ்லிம் மக்கள் ஒரு 8,000 சரி. ஏனையவர்கள் ஒரு 5,000 பண்ணுவோம், ரைட். இப்படித்தான் எங்களோட நாட்டினுடைய இனங்கள்ல தொகை இருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்ப இருந்தா இப்ப நாங்க இந்த சர்வசனம் என்று சொல்லக்கூடிய வாக்குரிமை இருக்குதானே, இது வந்துட்டு இப்ப இலங்கையில் இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் தீர்மானிக்க போகுது. இப்ப இந்த 1,00,000 பேர் சிங்கள மக்கள் ரீதியா வாக்களிக்கலாம், தமிழ் மக்கள் ரீதியா 20,000 பேர் வாக்களிக்கலாம், இங்க 8,000 பேர், இங்க 5,000 பேர் வாக்களிக்கலாம். நல்ல விளங்கணும் சரியா? அப்ப எல்லாருமாக என்ன செய்யறாங்க, வாக்களிச்சுட்டு வரக்குள்ள இப்ப மொத்த சனத்தொகை வந்துட்டு எத்தனை இருக்கு? 1,20,000, 1,28,000, 1,33,000 வச்சிருந்தா இருக்கு மொத்த சனத்தொகை நாட்டுல. இப்ப இதுல ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வாக்களிக்கக்குள்ள இந்த என்ன செய்ய போறாங்கன்னா தந்த மக்கள் வந்துட்டு இந்த பிரதேசம் ரீதியாக ஒவ்வொரு தலைவர்கள் வருவாங்கன்னு. அப்ப அந்த தலைவர்கள் வந்துக்கிட்டு பெரும்பாலும் வந்துக்கிட்டு எப்படின்னா அந்த ஒவ்வொரு இனம் இருக்குதானே, இப்ப ஒவ்வொரு உதாரணமா தமிழ் இனமனக்குள்ள அவங்கள இருந்து ஒரு ஆள், அப்ப சிங்களத்தில இருந்து ஒரு ஆள், அப்படி என்று சொல்ற விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்ப உதாரணமாக இனவாரி என்று சொல்ல இனமா போடுவது என்ற விஷயம் இல்லாம பிரதேசத்தின் ரீதியாக பார்க்கக்குள்ள ஒரு பிரதேசத்துல வந்துகிட்டு ஒரு பிரதேசத்தோட இத இந்த
ஒட்டு மொத்தத்தை பிரதேச ரீதியா பார்க்கக்குள்ள ஒரு பிரதேசத்துல ஆகக்கூட அதுலேயும் சிங்களவங்க தான் இருக்காங்க. ரெண்டா தமிழர்கள், முஸ்லீம்கள் ரெண்டு நாலு இனம் அப்படி ரெண்டு பேர் ரெண்டு வச்சுக்கோமே உடைக்கக்குள்ள. அப்ப இங்க அந்த ஒட்டுமொத்தமா சர்வசனமாகுமே எல்லாருமே என்ன செய்யறாங்க, அழிக்கலாம். இந்த பிரதேச ரீதியா போடக்குள்ள இந்த மக்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, கூடுதலாக இருக்க மக்கள் கூடுதலான இனத்துக்கு தான் போட பார்ப்பாங்க. என்ன கூடுதலாக இருக்க இனம் சிங்கள இனம் எனக்குள்ள சிங்கள இனத்துக்கு தான் அதிகமான ஓட்டுள்ள பார்க்கும். என்ன அப்ப அதால இந்த இடத்துல வந்துட்டு என்னண்டா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இந்த பிரதேச வாரி பிரதித்துவத்தை நீங்க கொண்டு வாரீங்க, வாரத்தால அதிகமான மக்கள் இருக்கிறது யாரு, சிங்களாக்கள். அவங்க தானே அதிகமா வாராங்க. இந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த வித ஆசனமும் கிடைக்கல. விலங்கு தானே, அதான் இதுல வந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாங்க அடுத்த யாப்புகளை எப்படி அதை மாற்றீடு செஞ்சாங்கன்றத நாங்க புறவு பார்ப்போம், சரியா? ஆனா இதுல இப்படிதான் இருக்கு. டொனமூர்ல இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு தொடர்ந்து இருந்துக்கு. அப்ப என்ன நடக்குதுண்டா, அப்ப அவங்க வச்ச கோரிக்கை என்னண்டா, பெரும்பான்மை மக்கள் வந்துட்டு பிரதேச வாரி ஏத்தாங்க, சிறுபான்மை மக்கள் இனவாரி ஏத்தத்தால இவங்களுக்கு ஒன்று ரெண்டாவது வருது இல்லையே என்ற பிரச்சனை சிறுபான்மை மக்களுக்கு. ஆனா முழுக்க முழுக்க இவங்களுக்கு தான். ஏன் அவங்கட தானே ஒவ்வொரு பிரதேசத்தை பார்த்தாலும் கூடுதல் அறிக்கப்படும் சிங்களாக்கள் அவங்க எப்படி ஒன்று வந்துருமேனே. அப்ப இது எங்க வருமெண்டா, கூடுதலாக எங்க இந்த இன ரீதியான மக்கள் அதிகமா இருக்காங்களோ, இப்ப தமிழர்கள் வந்துட்டு கூடுதலாக உதாரணம் சொல்லுமே, வடக்குல இருந்தா எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஆசனம் வரப்போகுது. இப்ப முஸ்லிம்கள் வந்துகிட்டு கிழக்குல இருந்தா அங்கதானே ஒன்று ரெண்டு ஆசனம் வரப்போகுது. ஆனா ஏனைய பகுதியை பொறுத்தளவிலே சிங்களவர்கள் தான் வருவாங்க. இதான் இந்த டொனமூர்ல நடந்த பிரச்சனை, விளங்கிட்டா? இப்ப இந்த இனவாரி என்ற என்ன, பிரதேச வாரி என்ற என்ன, அதே போல சர்வசன வாக்குரிமை என்ற என்ன. சர்வசன வாக்குரிமைண்டா ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்கலாம். இப்ப உதாரணமா ஆண்கள் தான் வாக்களிக்கணும், பெண்கள் தான் வாக்களிக்கணும், அதே போல வசதி படைச்சோ தான் வாக்களிக்கணும், அதே போல கல்வி கற்றோர் தான் வாக்களிக்கணும் என்றது பிரச்சனை முதல் இருந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களோட வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டியும் எல்லாரும் வாக்களிக்கலாம். அதான் சர்வசனம். இப்ப விளங்கிட்டா? சர்வசன வாக்குரிமை என்னென்று விளங்கிட்டா, இனவாரி பிரதித்துவம் என்னென்று விளங்கிட்டா, பிரதேச வாரி பிரதித்துவம் என்னென்று விளங்கிட்டா. ரைட். இப்ப விளங்கினாக்கள் சொல்லுங்க பாப்போம், இனவாரி பிரதித்துவம் என்ன பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இனவாரி பிரதித்துவம் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. இனவாரி பிரதித்துவம் ஏன்டா நான் வளமே உங்களுக்கு அந்த கவரேஜ் இது கொஞ்சம் குறையிற இடத்துல கவரேஜ் நல்லா கிளியரா இருக்கிறதுக்கு எந்த வைஃபையை இதுல கனெக்ட் பண்ணுங்க. இந்த கொஞ்சம் சுணங்கினதில் கனெக்ட் பண்ணல, அதால கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் சில டைம்ல கொஞ்சம் இஷ்யூ ஆയിരിக்கும், சரியா? நீங்க ரெக்கார்டிங்க பார்த்துக்கலும். ரைட். கொஞ்சம் விளங்கினாக்கள் சொல்லுங்களேன் பாப்போம். சைனப் சொல்லுங்களேன், இல்ல நிஷா, இல்ல பருகா சொல்லுங்களேன் பாப்போம். உங்களுக்கு விளங்கினத்தை மட்டும் சொன்னா சரி. இனவாரித்துவம் என்னென்று விளங்கிருக்கீள், பிரத்துவம் என்னென்று விளங்கிருக்கீள், பிரதேசவாரி பிரத்துவம் என்னென்று விளங்கிருக்கீள், சர்வசன வாக்குரிமை என்னென்று விளங்கி சொல்லுங்க பாப்போம். பாப்போம். சிறுபான்மையான சொல்லுங்க. மக்களையும் ஓ சிறுபான்மையான சொல்லுங்க. மக்களையும் அரசியல சேர்த்துக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற வகையில அவங்க அந்த அரசியல பங்கேற்கிறது இனவாரி பிரதித்துவம்னு சொல்ற. பிரத்துவம் சொல்லலாம் என்ன. ரைட். இப்ப அவ வந்துட்டு இனவாரி பிரத்துவம்டா, அதாவது அந்த மக்கள்ல வந்து சிறுபான்மை மக்களை பிரதித்துவப்படுத்துறது, பெரும்பான்மை மக்கள் அதிகமா இருக்குது தானே. அப்ப அதில் சிறுபான்மை மக்களும் என்ன செய்யலாம், இதுல பங்கேற்கலாம் பண்றதுக்காக அதை பிரதித்துவப்படுது இனவாரி பிரத்துவம். சரி, அதுக்கு அந்த இனவாரி பிரத்துவத்தை கொண்டு வந்தாங்க என்றதை அவர் சொல்றா. ரைட். இப்ப இந்த பிரதேசவாரி பிரத்துவம்டா என்னென்று விளங்கினாக்க சொல்லுங்க. பிரதேசவாரியண்டா அதுல என்ன நன்மை இருக்கு, இதுல யாருக்கு நன்மை இருக்கு, என்ன இது பிரதேசவாரியண்டா பிரதேசவாரி சொல்லுங்க. பிரதிநிதித்துவம்ல இப்ப அதிக சிங்கள மக்கள் காணப்பட்டதால எந்த பிரதேசத்திலையும் எல்லா பிரதேசத்திலையும் கூட்டி பார்த்தா இங்க சிங்கள இந்த மக்கள் தொகை தான் கூடுதலா காணப்படுது. எண்ணிக்கைதான் அதிகமா இருக்கும். ரைட். அப்ப அந்த இடத்துல மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் அதிகமான பிரதிநிதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்பட இந்த விஷயம் தான் இந்த பிரதேசவாரி பிரதித்துவம்.
அதே மாதிரி சர்வசன வாக்குரிமைக்குள்ள நாங்க என்ன சொல்றது, ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்க வாய்ப்பு கிடைக்கிறது சர்வசன வாக்குரிமை. இதை நீங்க பூரணமா கிளியரா வழங்கினது. இதே தொடர்ந்து தான் அங்கால உங்களுக்கு சர்வசன வாக்குரிமை என்ன என்ன சர்வசன வாக்குரிமையில ஒரு சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டது. அதுல சர்வசன வாக்குரிமையின் பிரகாரம் விகிதாசார பின்னந்து அடுத்தடுத்த எல்லாம் வருது. சரியா? அது தொடர்ந்து இதை மூனை மையப்படுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். சரியா? அப்ப அடுத்தது வந்து இன ரீதியாக வரும் முரண்பாட்டை தவிர்த்து சிறுபான்மையினரை அரசாங்க சபையில் பங்கு பற்ற செய்தல். அப்ப முதலாவது என்ன செய்யறாங்கன்னா, இந்த இனவாரி பிரதித்துவம் என்ற விஷயம் வந்துட்டு இதுல என்ன செய்யுது, நீக்கப்பட்டது. இப்ப நீக்கப்பட்டதுனால என்ன செய்யறாங்கன்னா, இந்த இன ரீதியாக வரும் முரண்பாட்டை தவிர்த்து கொள்வதற்கு சிறுபான்மை மக்களையும் அரசாங்க சபையில பங்கு பற்ற செய்யணும் என்று என்ன செய்யறாங்கன்னா இந்த அரசாங்க சபையை கொண்டு வராங்க. அது எப்படி வேண்டா, நாங்க இந்த பொதுவா சொல்லலாம் எப்படின்னா, இந்த தேர்தல் மூலமாகவும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அந்த நியமனம் சொல்லி இலங்கை சார்பாக ஒரு ஆளை கொடுத்திருந்தாங்க. கொள்ளையா இல்லை, ஒரு ஆளை தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களோட பார்வையில சிறுபான்மை மக்கள் யாருன்னு தெரியுமா? நம்ம முஸ்லிம்களோ தமிழர்களோ இல்லை, அவங்களுக்கு அவங்களோட நாட்டில இருந்து வந்தாங்களே ஐரோப்பியர்கள் பரங்கியர்கள், அவங்கள தான் சிறுபான்மையா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க குறைவாக இருந்தது தானே. அப்ப அவங்கள தான் முக்கியத்துவம். இப்ப நீங்க பார்க்கலாம், இது நியமனம் சொல்லி பரங்கியருக்கும் அந்த ஐரோப்பியருக்கு 4 கொடுத்திருந்தாங்க. ஏனென்றா அவங்க சிறுபான்மையா இருந்தாங்க. ஏன்னா எங்கட மக்கள் சுதேச மக்கள் தான் அதிகம். அதனால அவங்களுக்கு மெஜாரிட்டியை கொடுக்கறதுக்கு தான் அந்த செயற்பாடு. அதனாலதான் இங்கேயும் வந்துட்டு சிறுபான்மை என்று இனங்கள் பாதிக்கப்படுகின்ற சொல்றது எங்கட சார்பான கோரிக்கைக்கா இல்லை, அவங்கட சார்பான கோரிக்கைக்கா தான். சரியா? அதையும் நாங்க விளங்கிக்கணும். ரைட். அப்ப இந்த சிறுபான்மையில அரசாங்க சபையில் பங்கு பற்றுவதற்கான வாய்ப்பை அந்த நியமனம் என்ற அடிப்படையிலையும் கொடுத்திருந்தாங்க. அதே போல மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பொறுப்பாட்சியை வழங்கி மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்டவாக்கு அதிகாரத்தை வழங்குவதற்கு. அப்ப பாருங்க, மட்டுப்படுத்தப்பட்ட அளவு. அப்ப ஒரு லிமிட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. எப்படின்னா, பொறுப்பாட்சியை வழங்கி மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்ட வாக்கு அதிகாரத்தை வழங்க. அப்ப ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அளவு அதிகாரத்தை வச்சு என்ன செய்யணும்டா, மக்கள் பிரதிநிதிகள், அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் ஒரு பொறுப்பாட்சி என்ன, மக்கள் எதுக்காக உங்களை அனுப்புறாங்களோ இங்க அரசாங்க சபைக்கு, அதை நீங்க அவங்களோட கோரிக்கையின் பிரகாரம் அவங்க என்னத்தை உங்கள்ட்ட வேண்டுறாங்களோ அதை நீங்க என்ன செய்யற தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பொறுப்பாட்சியாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில என்ன செஞ்சாங்க, வழங்கியிருந்தாங்க. அப்ப அந்த பொறுப்பாட்சி எப்படி கொண்டு மக்கள கோரிக்கையை செவி சாய்த்து அதை தீர்க்கக்கூடியதான ஒரு பொறுப்பாட்சி. அப்ப அந்த அடிப்படையிலையும் இந்த அரசாங்க சபையை நியமிச்சாங்க. அதே மாதிரி தேசாதிபதியிடம் உள்ள அதிகாரங்களை கொண்டு சிறுபான்மையிற்கு எதிரான சட்டத்தை இயற்றுவதை தடுத்தாங்க. அப்ப பாருங்க, தேசாதிபதியிடம் உள்ள அதிகாரத்தை கொண்டு, அப்ப தேசாதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எப்படின்னா சிறுபான்மையிற்கு எதிராக சட்டம் இயற்றுவதை தவிர்த்தல். அப்ப சிறுபான்மையர் வந்துகிட்டு கொஞ்சம் உதாரணமா வந்துட்டு தேசாதிபதி வந்துட்டு சிறுபான்மைக்கு எதிராக சட்டம் இயற்றுவதை தவிர்த்தனுக்குள்ள எங்கட மக்களுக்கும் அது சாதகம் தான், அவங்கட சிறுபான்மை மக்களுக்கும் அது சாதகம். அப்ப என்ன செய்யறாருண்டா, இவர் வந்துட்டு தேசாதிபதியிடம் உள்ள அதிகாரங்களை கொண்டு சிறுபான்மையிற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வர. இப்ப மக்களுக்கு பொதுவா பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வராம சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சில சட்டங்களை கொண்டு வந்தா சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னே. அப்ப அப்படியான சில சட்டங்கள், உதாரணமா இந்த இனவாரி என்ற விஷயம். இப்ப இனவாரி என்ற விஷயத்த வந்துகிட்டு சிறுபான்மை மக்களுக்கு இல்லாம செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்கள திரும்ப நாங்க பாதிக்கப்படாண்டு சில நலனான சில சட்டங்களை கொண்டு வர்றது. அப்ப அதால என்னஞ்சாங்க, தேசாதிபதியிடம் உள்ள அதிகாரத்தை கொண்டு சிறுபான்மைக்கு எதிரான சட்டத்தை இயற்றுவதை தவிர்த்தாங்க. அப்ப சிறுபான்மை மக்கள் பாதிக்கின்ற அளவுக்கு சட்டங்களை இயற்றுவதை தவிர்த்திருந்தாங்க. அதே போல சட்டமன்ற இறைமையை ஏற்படுத்து. இப்ப இங்கதான ஒரு முக்கியத்துவமான பாயிண்ட் கொண்டு வருது, சட்டமன்ற இறைமை. சட்டமன்ற இறைமை என்ன பாப்போம் சொல்லுங்க பாப்போம். சட்டமன்ற இறைமை சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரம் என்ன சொல்லுங்க, எப்படி? சட்டமன்றத்துக்குரிய அதிகாரம். சட்டமன்றத்துக்குரிய அதிகாரம். இப்ப இங்க வந்துட்டு சட்டமன்ற இறைமை அதிகாரம். அப்ப இறைமை என்ற என்ன சொல்றது? இப்ப நாங்க படிச்சிருக்கோம் என்ன இறைமை அதிகாரம். இறைமை என்றா என்னதை சொல்லு? ரைட். இறைமை என்றா அதை சொல்றோம் உயர் அதிகாரம் சொல்லுவோம். என்ன உயர் அதிகாரம்? அப்ப இங்க வந்துட்டு சட்டமன்றம், இந்த அரசாங்க சபையில் இருக்கின்ற சட்டமன்றத்துக்கு இறைமை அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. எப்படி இறைமை அதிகாரம் என்றா அது உயர் அதிகாரம். அந்த சட்டமன்றம் வந்துகிட்டு
தந்த சட்டசபை அந்த சட்டமன்றத்தின் ஊடாக வருகின்ற சட்டத்தை எடுத்து நிர்வாக சபையிட கொடுத்து அதை நீங்க என்ன செய்யற நிர்வாகிங்கன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அதிகாரத்தை பெற்றிருந்தது. அப்ப சட்டமன்றம் வந்துகிட்டு இங்க என்ன ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்துல இருந்தது, உயர்ந்த இடத்துல. அப்ப நாங்க நிர்வாக சபையாக இருந்தாலும் யாராக பொதுவாக நிர்வாகத்தில் இருக்கின்ற உறுப்பினரோ இல்லை அரசாங்க சபையில இருக்கின்ற உறுப்பினராக யாராக இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு என்ன செய்யணும், பொறுப்பு கூறணும். பிழை செஞ்சா பொறுப்பு கூறணும். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க சட்டமன்ற இறைமையை ஏற்படுத்துறது, சட்டமன்றத்துக்கு இறைமையை உயர்ந்த இறைமையை ஏற்படுத்துறது. அது தேசாதிபதியா இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு பொறுப்பு கூறணும். சரியா? ரைட். அடுத்தது அதிகாரிகளிடம் ஒருமைப்பாட்டினை ஏற்படுத்த. அப்ப அதிகாரிகளிடத்துல ஒரு ஒருமைப்பாடுண்டா, உதாரணமாக 61 உறுப்பினர் இருந்தா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைப்படுதாக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்கட நாட்டு அரசாங்கத்தை பாருங்க, ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. ஆளுங்கட்சி வந்துட்டு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சி இடைக்கிட என்ன செய்வாங்க, நாங்களும் அரசாங்கத்துக்கு வந்தா செய்வோம் தான், எங்கள்கிட்ட தந்து பாருங்களேன் நாங்க செய்வோம். அப்ப வாயால சொல்லுவாங்க என்ன, அந்தந்த இடத்துக்கு வந்தா தான் அதுல இது தெரியும். அதாச்சும் பழமொழிகள் நிறைய இருக்கு என்ன. ரைட். அப்ப அதால தந்த விஷயங்களை செய்து பார்க்கணும். அப்ப அதால சொல்றாங்க அதிகாரிகளிடம் ஒரு ஒருமைப்பாடு ஒத்துமைத்தன்மையை அந்த நேரங்களை கொண்டு வந்தது. அதே போல ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் அரசாங்க சபையில் பங்கு பற்ற வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. அப்ப ஆண் பெண் வந்துகிட்டு ஆகிய இருபாலாரும் இந்த பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் ஆண் பெண் இருபாலாருக்குமான ஒரு வாய்ப்பு இந்த அரசாங்க சபையின் ஊடாக இருக்க வேண்டும், பங்கு பற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அப்ப அதனாலதான் இந்த அரசாங்க சபை கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில நாங்க அரசாங்க சபை கொண்டு வரப்பட்டதுக்கான காரணங்களை விளங்கினா சரியா? இப்ப நீங்க அந்த அரசாங்க சபையில கட்டமைப்பை கொஞ்சம் பாருங்க. அதுல நான் சேஞ்ச் பண்ண சொன்னதெல்லாம் கட்டாயம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல நன்றைக்கு கொஞ்சம் சுணங்கித்தான் கிளாஸ் வந்த, சரியா? கொஞ்சம் மழை மீதும் அறிக்கத்தால நாங்க நாளைக்கு நான் கொஞ்சம் ஏர்லியாவே சொல்லணுமெண்டுக்கு இருந்த பிள்ளைகள் நாளைக்கு வந்துட்டு கிளாஸ் வந்துக்கிட்டு, சரியா? நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கத்தால, சரியா? கட்டாயம் தான் டைம், சரியா? நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சா 7 to 8:30 நல்ல விளைஞ்சாங்க. நாளைக்கு மட்டும் 7 to 8:30 வகுப்பு நடக்கும். சரியா? 7க்கெல்லாம் வாங்க. சரியா? நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூரணமான விஷயங்களை பார்ப்போம். 7 to 8 மணிக்கு கண்டினியூவா வாங்க. சரி, நாளைக்கு மட்டும். சரியா? எந்த நாளைக்கு ஒரு எங்களோட ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கி, எங்களோட ஃபெமிலி ஒன்று புலனறுவே அவங்களோட வீட்டை தண்ணி வந்து வீடெல்லாம் சேதமாக்கப்பட்டுட்டு கொஞ்சம் அதால நாங்கள் கொஞ்சம் ஃபெமிலியா போறதுக்கான சில ஒரு நடவடிக்கை ஒன்று செய்யறது இல்லையா, அதால தான் இப்போ நாளைக்கு கட்டாயம். சரியா? 7 to 8:30. சரியான? நான் உங்களுக்கு டைம் டேபிள்ல போடுவேன். சில டைம்ல சேஞ்ச் டைம் மட்டும் மாற்றி போடுவேன். சரியா? நாளைக்கு மட்டும். சரியான? அதை கொஞ்சம் நினைப்பு வச்சுக்காங்க.